கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தொடர்ந்து பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்கிற சத்தியத்தினை வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். 3 யோவான் 1-2 வசனங்கள். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஏனென்றால் 6ஆம் வசனம், அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் கொஞ்சம் தயவு கூர்ந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் உங்கள் காதுகளில் வாங்கி உங்கள் இருதயத்தில் தரிக்கும்படியாய் நான் அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்பானவர்களே, இந்த காயு பிரியமானவராம், இந்த காயு உத்தமராம், உத்தமியாம். ஏனென்றால் இந்த காயுவுக்குள்ள என்ன இருக்கிறது என்றால் அன்பு இருக்கிறது. இந்த காயுவுக்குள்ள அன்பு பரிபூர்ணப்பட்டிருக்கிறது. இந்த அன்புல இந்த காயு உத்தமராக விளங்கியிருக்கிறார். உத்தமம். தேவனுடைய நோக்கம் என்னவென்றால் நாம் ஆளுகை செய்ய வேண்டும். ஆளுகை செய்வது என்பது என்னவென்றால் தேவனுடைய பிள்ளைகளை போஷித்து பராமரிக்க வேண்டும். இந்த காயு என்னையும் சபை அனைத்தையும் உபசரிக்கிற காயு. சபையில் இருக்கிற அத்தனை பேருக்கும், சபையில் இருக்கிற யாருடைய பிள்ளைங்க சொல்லுங்கப்பா? சபையில் இருக்கிற யாருடைய பிள்ளைங்க? தேவனுடைய பிள்ளைங்க. என்னையும் சபை, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க பார்க்கலாம். ரோமர் நிருபம் 16வது அதிகாரம் 23வது வசனம். ரோமர் 16:23. என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். இந்த காயு பிரியமானவனாம், அன்பிலே பூர்ணப்பட்டவராம். ஏனென்றால் அவர் சபையை போஷித்து உபசரித்து, சபையில் ஒருவேளை சாப்பாடு இல்லைங்க, ப்ளீஸ் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கொஞ்சம் கவனிங்களா? சபையில் இருக்கக்கூடிய நாம் ஒருவேளை சாப்பாடு இல்லை, அதுவும் வாரத்தில் ஒரு நாள் சாப்பாடு சொல்லலை. இவர் காயுடைய வீட்டிலேயே சபையை வைத்து 3 வேளையும் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்கள உபசரித்து அவங்கள நடத்தியிருக்கிறார். அப்பனா காயுவுக்கு எவ்வளோ பணம் இருந்திருக்கும்? கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்க. காயு கிட்ட எவ்வளோ பணம் இருந்திருக்கும்? தேவன் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பு என்னது? எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் என்றால், தேவனுடைய பிள்ளைகளாகிய திக்கற்ற பிள்ளைகளும் கிறிஸ்து இயேசுவினுடைய மனவாட்டியாகிய விதவைகளாக இருக்கக்கூடிய விதவைகள், நான் விதவை என்று ஒத்துக்கொண்டு எனக்கு ஒரு புருஷன் வேண்டும் என்று அந்த புருஷனாகிய அந்த பழைய மாம்ச புருஷனுக்கு செத்தவள் மனவாட்டி, அவள் விதவை. இந்த விதவையை இந்த யூதா திருமணம் செய்திருக்கிறார். ஆக திக்கற்ற பிள்ளைகள், பரதேசி என்பது, திக்கற்ற பிள்ளை என்பது அதரிசனமான தேவனுடைய பிள்ளை, அப்பாவை கண்ணில் பார்க்க முடியாத அந்த பிள்ளைகள், காணக்கூடாத பிள்ளைகளும் கிறிஸ்துடைய மனவாட்டியாகிய சபையை நாம் போஷித்து நடத்துவோம். ஆனால் ஆளுகை செய்ய வேண்டும். அப்பனா எத்தனை லட்சம் நமக்கு வேணும்? தேவன் நம்மை அழைத்திருப்பது உன் கையில் பல லட்சங்களை கொடுத்து நீ ஆளுகை செய்யணும், தேவனுடைய பிள்ளையும் கிறிஸ்துடைய மனவாட்டியும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த நிலைமையில் இருக்கிறீங்க? நான் மறுபடியும் சொல்றேன், இல்லைங்க பிரதர், என்கிட்ட நான் சம்பாதிக்கிற வருமானமே எனக்கு பத்தலை. 3 கேட்டகரி. நான் சம்பாதிக்கிற வருமானம் எனக்கு பத்தலை பிரதர், ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்ற ஒரு கேட்டகரி. 2வது கேட்டகரி யார் அப்படின்னா, ஓகே எனக்கு போதுமானது இருக்குது, நான் சம்பாதிக்கிறேன், நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி என்னது அப்படின்னா, நான் சம்பாதித்திருக்கிற எனக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது, அது என் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு நான் அதை கொடுக்கிறேன். இதுதான் அன்பு. நாம் சபைக்கு ஏன் வருகிறோம் என்றால் இந்த அன்பிலே பூர்ணப்பட. சரி கவனிங்க, நீங்கள்லாம் வேலைக்கு போகிறீங்க, சம்பாதிக்கிறீங்க,
தேவனை முகமுகமாய் நீங்கள் தரிசிப்பீர்களா? தேவனை முகமுகமாய் நீங்கள் தரிசிப்பீர்களா? உங்கள் குடும்பம், உங்கள் குடும்பமாக இந்த முதல் கேட்டகரி இப்படி தான் போனோம். ஃபர்ஸ்ட் தான் போனோம். எப்படி போனோம்? எனக்கு தேவன் பரிபூர்ணமாய் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், இந்த ஆசீர்வாதத்தினாலே என் சபையாரை நான் போஷிக்கிறேன். அப்படி இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் தேவனை முகமுகமாய் பார்க்கலாம். நீங்கள் வருகையில் போயிடுவீங்க. எல்லாம் கவனிக்கிறீங்களா? நீங்கள் வருகையிலே போவீங்கன்னா உங்ககிட்ட பல லட்சம் இருக்கணும். இப்போ பல லட்சம் இருந்து, யார் வேலைக்கு போகிற சகோதரர்கள், குடும்பம் நடத்துகிற சகோதரர்கள், உங்ககிட்ட பல லட்சம் இருந்து, இல்லை பல கோடி கூட இருந்து, அந்த கோடியை எடுத்து தேவனுடைய பிள்ளைகள், இப்போ இயேசு கிறிஸ்து வரப்போறார், ரகசிய வருகை நடக்க போகிறது. அவர்கள் அந்த கோடி, பல லட்சங்கள் பல கோடிகள் வைத்துக்கொண்டு, பல ஆயிரங்களோ பல லட்சங்களோ பல கோடிகளை வைத்துக்கொண்டு தேவனுடைய திக்கற்ற பிள்ளைகளாகிய சபையாரை 3 வேளையும் போஷித்து உபசரித்து நடத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? செக் பண்ணிக்கங்க. உங்க குடும்பம் எப்படி இருக்குது? இப்போ நிறைய பேர் வந்து ஏசப்பா வருகைக்கு எப்படி ஆயத்தப்படுறது அப்படின்னு தெரியாம முழிச்சு நிற்கிறாங்க. இந்த சிம்டம்ஸ் உங்ககிட்ட இருக்குதுன்னு வச்சுங்களேன். சபையை நான் போஷித்து பரிபூரணமாக என் சபையில் இருக்கிற என் சகோதரர் ஒருவர் கடன் பிரச்சனையோடு இருக்கிறார். அவருடைய கடன் பிரச்சனையை என்கிட்ட பரிபூர்ணமா இருக்கு. எங்க அப்பா எனக்கு கொடுத்திருக்கிறார். என்னை ஆளுகை செய்யும்படி என் சகோதரனுடைய இருதயத்துக்குள்ள இளைப்பாறுதல் கொடுக்கும்படி என் தேவன் என்னை வைத்திருக்கிறார். என் சகோதரனுடைய கடனை நான் அடைக்கிறேன். நீ வருகையில் போயிடுவ. அப்பனா உங்ககிட்ட பல லட்சம் இருக்கணும். கர்த்தர் நம்மை சபைக்கு அழைத்திருப்பது எதற்காக என்றால், நீ ஆளுகை செய்வதற்கு. அடிமை என்ன செய்வான்னா, அடிமையினுடைய இருதயம் வலிக்கும். இச்சை இருதயத்தில் வலியை கொடுக்கும். எனக்குன்னு வலியை. அவன் அடிமை அந்த பாவத்துக்கு அடிமை. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை. குமாரன் கொடுத்து கொண்டே இருப்பார். ஏதேன் தோட்டத்தில் மனுஷ பாவம் பண்ணதும் மனுஷ தேவனை விட்டு தூரம் வந்துட்டான். அவனால் தேவனுடைய பிள்ளைகளாக ஆளுகை செய்ய முடியவில்லை. ஆக தேவன் நம்மை அழைத்திருப்பது எதற்காக என்றால், உன்னிடத்துல இன்னைக்கு குறைஞ்சது சில ஆயிரங்களோ சில லட்சங்களோ சில கோடிகளோ உன் கையில் இருந்து தேவனுடைய பிள்ளை துன்பப்படுகிற அவருடைய உபத்திரவத்தில் விசாரிக்கிற அன்பே தேவ அன்பு. அதுவே தேவனுக்கு முன்பாக பரிபூர்ணமான பக்தி. நான் ஒரு காரியத்தை நான் கேட்டுட்டே நான் பொறுமையா இந்த சத்தியத்துக்குள்ள நான் போறேன். எத்தனை பேருக்குள்ள அன்பு இருக்கு? அன்பு கைய தூக்குனீங்க, நானே வந்து கண்ணை குத்திடுவேன். சத்தியமா சொல்றேன், ஒரு மனுஷனுக்குள்ளும் அன்பு இல்லை. என்னது அன்பு இல்லையா? அன்பு இல்லாமையா என் பிள்ளைய நான் வளர்க்குறேன்? அன்பு இல்லாமையா என் பிள்ளைய வந்து நான் இப்படிலாம் நடத்துகிறேன்? அன்பு இல்லாமலே எங்கள் அம்மாவுக்கு நான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன்? அன்பு இல்லாமலே என் கணவன் என் மனைவி கூட நான் வாழ்கிறேன்? ப்ளீஸ் பி அண்டர்ஸ்டாண்ட். இந்த காரியத்தை தயவுசெய்து புரிந்து கொண்டவளை நில்லுங்க. தயவுசெய்து உங்கள் அன்பாய் சொல்லுகிறேன், அன்பு ஒரு மனுஷனுக்குள்ளும் இல்லை. அப்போனா குழந்தைய பெத்தெடுத்து அப்புறமா கணவன் மனைவி அம்மா அப்பா ஒரு, அதுக்கு பேர் பாசம். அதுக்கு பேர் பாசம். அதுக்கு பேர் அன்பு அல்ல. அதெல்லாம் கவனிக்கணும். வேணும்னா இதை நான் உங்களுக்கு புரிய வச்சுட்டு நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நான் போறேன். சபைக்கு நாம் ஏன் வருகிறோம் என்றால், அன்பிலே பரிபூர்ணப்பட, அன்பை நம்முடைய இருதயத்துக்குள்ள கிரியேட் பண்ண. நமக்குள்ள என்ன இல்லை, நமக்குள்ள என்ன இல்லை அப்படின்னா அன்பு கிடையாது. அன்பு இல்லை. அன்பு இருந்தால் அங்க வம்பே இருக்காது. சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்குள்ள அன்பு இருக்குதா நீங்களே செக் பண்ணிக்கங்க. நான் இது வரைக்கும் சண்டையே போட்டதில்லை, நான் யாரும் மனசையும் நான் புண்படுத்துனதில்லை அப்படின்னு சொல்றவங்க என்ன கை தூக்க போகலாம்? அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன், நானே வந்து கண்ணை குத்திருவேன்னு. அன்பு கிடையாது. அன்புனா என்னங்க?
நான் வேணா சப்ஜெக்டை கொஞ்சம் மாற்றி, நான் ரொம்ப பைபிள்லாம் படித்து நான் நிறைய கிருபையினால ஒரு 15 வருஷம் பைபிள் ஸ்டடி நான் நடத்தியாச்சு. அந்த பேஸ்லேயே பிரசங்கம் போய் நிற்குது. சரி, நான் இன்றைக்கி மறுபடியும் ஒரு சின்ன ஸ்டடி ஒன்று கொடுக்குறேன். ப்ளீஸ் கொஞ்சம் உங்களுடைய நாலேஜுக்காக நான் கொடுக்குறேன். இந்த உலகத்திலேயே வந்து எந்த ஒரு மனுஷனுமே தன்னுடைய பொசிஷனை விட்டு கொடுக்கவே மாட்டான். இந்த உலகத்திலேயே நானாக மட்டும்தான் இருக்கணும். வேலை ஸ்தலத்தோடு போய் பாருங்கள் பார்க்கலாம். நான் மட்டும்தான் டாப்பாக இருக்கணும். எனக்கு ஈக்குவலாக யாரும் வந்துடக்கூடாது. வந்துட்டான்னா கண்ணில் விளக்கண்ணை விட்டு அவனையே பார்த்துன்னு இருப்போம் இல்லையா? எந்த ஒரு மனுஷனுமே தன்னுடைய பொசிஷனுக்கு ஈக்குவலாக யாரையுமே அலோ பண்ணவே மாட்டோம். இது மனிதனுடைய இயல்பு. ஆனால் ஒரே ஒருவர் மாத்திரம், ஆண்டவரே, என் தேவனே, இந்த ஆத்துமாவை என்னை போல மாற்றுங்கப்பா. உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் ஏசப்பாவுடைய அன்பெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் அழாமலாம் இருக்கவே முடியாது. உங்கள் இதையெல்லாம் வலிக்கும். ஏன் அவருக்கு மாத்திரம் இவ்வளோ பெரிய அன்பு? இந்த உலகத்தில் ஒரே ஒரு மனுஷன் இந்த பூமியில் வந்தார். அவர் மனுஷன் அல்ல, அவர் தேவன். அவர் இந்த பூமிக்கு வந்து மனுக்குலத்திற்காக ஒரே ஒரு காரியத்திற்காக மன்றாடினார். அந்த மன்றாட்டு என்னவென்றால், என் தேவனே, எப்படியாகிலும் இவர்களுக்குள்ளே அன்பை மாத்திரம் நீர் கொடுத்துவிடும். நீர் அன்பை மட்டும் கொடுத்துருங்க ப்ளீஸ். நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன். நான் யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணலை, கிரிட்டிசைஸ் பண்ணலை. உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அன்பு ஒரு மனுஷனுக்குள்ளும் இல்லை. அன்பை வாங்குகிற இடம், அன்பை நாம் பயிற்சி செய்கிற இடம், நமக்குள்ள அன்பை உற்பத்தி செய்கிற இடம் எது என்றால் சபை. தெய்வம் மாம்சத்தில் வெளிப்பட்டு தேவாதி தேவன் கிட்ட ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். இந்த காயு அன்பிலே பூர்ணப்பட்டுட்டார். இந்த காயு பிரியமானவர். இந்த காயு உத்தமர். நல்லா கவனிக்கணும். உத்தமம், உத்தமி அப்படின்னா என்ன? அன்புல பரீட்சை வரும். உனக்கு அன்பு வரும். அந்த அன்புல ஒரு பரீட்சை ஒன்று வரும். அந்த பரீட்சையில தேர்ச்சி பெற்றவளே உத்தமி. எப்பா, ரூபவதி, கன்னிகை, உத்தமி ஞாபகம் இருக்கா இல்லையா? நான் உங்களுக்கு டைப் பண்ணி அதை PDF எடுத்துலாம் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சேன். சரி, ரூபவதி அப்படின்னா யாரு? இதெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வரணும். சரி, வேணாம். சரி, உத்தமி அப்படின்னா யாரு அப்படின்னா, சரி, ரூபவதி அப்படின்னா யாருன்னா, தன் நேசர் மேல வைத்த நேசத்தில் உண்மையாக இருப்பவள், உண்மையான அந்த நேசத்தை வைத்திருப்பவள் ரூபவதி. அவள் தான் அழகு. கன்னிகை என்றால் யார் என்றால் வேறொரு நேசத்தை நாடாதவள். கன்னிகை வேறொரு நேசத்தை நாடாதவள், அவள் கற்போடு இருக்கிறாள், கன்னிகை. உத்தமி என்றால் யார் என்றால் இந்த நேசத்தின் பரீட்சையில் வெற்றி பெற்றவள், ஜெயங்கொண்டவள் உத்தமி. உத்தமி என்றால் கற்பு உள்ள கன்னிகை. கற்பு இருக்கணும் அவளுக்குள்ள, இவள் தான் உத்தமி. அப்ப அந்த உத்தமியை தான் பிரியமானவனே, என் பிரியமே, என் ரூபவதியே, என் உத்தமியே, என் மணவாளியே, என் சகோதரியே என்று நேசர் அழைக்கிறார். காரணம், இந்த கிறிஸ்தவனாகிய காயுவுக்கு அன்பு வந்துருச்சு உள்ள. யாருக்குள்ளேயும் அன்பு இல்லை. சரி, நான் இதை ப்ரூவ் பண்றேன், கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி. என்ன, கர்த்தர் இந்த பூமிக்கு வந்து அவர் மன்றாடின மன்றாட்டு என்னவென்றால், யோவான் சுவிசேஷ புத்தகம் 17வது அதிகாரத்தில் அதுல 21 வாசிக்கும் போது, அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். இந்த ஜபத்தை கொஞ்சம் கவனிங்களேன். கர்த்தர் ஜெபிக்கிறார். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டுகிறேன். ஒருமைப்பாடு, ப்ளீஸ்.
அன்பு என்றால் ஒரு மனிதனுக்குள்ளே அன்பு இருக்குமே ஆனால், ஒரு குடும்பத்தில் அன்பு இருக்குமே ஆனால், அங்கே ஒன்று, ஒருமைப்பாடு, அங்கே கோபம் இருக்காது, அங்கே சண்டை இருக்காது, அங்கே எடுத்தல் இருக்காது, கொடுத்தல் இருக்கும். இன்னைக்கு உங்க குடும்பத்தில் சண்டை இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் அங்கே அன்பு இல்லை. இது நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு பரிபூர்ணத்தை கொடுக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அப்பா, என் தேவனே, நல்ல கவனிங்களேன், நாம ஒன்றா இருக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, நாம் ஒன்றா இருக்கிறோம். அதே போல இவர்களும் ஒன்று. எப்படி இருக்கணும்? கணவன் மனைவி ஒன்று. கர்த்தர் சொல்ற கணவன் மனைவி ஒன்றுப்பா. அவங்க 2 பேர் இல்லை, அவங்க 2 பேர் இசைந்து இருக்கிறார்கள். அதே போல சகோதரர்கள் ஒன்று. ஆனா இன்னைக்கு ஒன்றா இருக்கிறோமா? கர்த்தர் மன்றாடின அந்த மன்றாட்டு என்ன தெரியுமா? கிறிஸ்து இயேசு இந்த பூமியிலே வந்த நோக்கம் என்னவென்றால் மனிதர்களுக்குள்ள அன்பை கொடுப்பதற்கு. ஏனென்றால் மனிதனுக்குள்ள அன்பு இல்லை. மனிதனுக்குள்ள என்ன இல்லை சொல்லுங்க? மனிதனுக்குள்ள என்ன இல்லை? அங்க நீங்க வேறங்க, நான் எங்க அம்மா மேல எவ்வளவு அன்பா இருக்கேன் தெரியுமா? எங்க அப்பா மேல எவ்வளவு அன்பா இருக்கேன் தெரியுமா? என் கணவன் மேல எவ்வளவு அன்பா இருக்கேன் தெரியுமா? என் மனைவி மேல எவ்வளவு. ஐயோ ப்ளீஸ், அது அன்பு அல்ல, அது பாசம். அது என்ன பாசம்? நீ வளர்க்குற எரும மாட்டுக்கு ஒரு 10 முறை பில்லை போட்டுட்டனா, நீ எங்கேயாச்சும் ஊருக்கு போயிட்டு வெளியே வரும்போது அம்மானோ, ஆமென், அது என்னது? அது பாசம். மாம்சத்துக்கு நீ தண்ணி காட்டினாவே அது உன் மேல பாசம் வந்துடும். நல்லா கவனிங்க, அன்புனா என்னன்னு கத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து இந்த சப்ஜெக்டை பார்க்கலாம். புரிந்து கொள்ளுங்க, கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் ஒருமைப்பாடு, அன்பு. அன்பு என்பது யூனிட்டி, ஒருமைப்பாடு. அங்கே பிரிவு இருக்காது, அங்கே சண்டை இருக்காது, அங்கே கொடுத்தல் மட்டுமே இருக்கும், எடுத்தல் இருக்காது. இங்க இன்னைக்கு எடுக்கிறோம், உயிரை எடுக்கிறோம். இன்னைக்கு உன் மனைவி மேல அன்பா இருந்துச்சுன்னா உன்னால உன் மனைவியினுடைய நேசத்தை விட்டு வெளியே போகவே முடியாது. உன்னால் நீங்க நிறைய பேர் சகோதரர்கள்லாம் குடிக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய சகோதரிகள்லாம் இன்னைக்கு வாட்ஸ்அப்புக்கு அடிமை, அப்புறம் டிவிக்கு, நிறைய மற்ற காலுக்கு அடிமை. அன்பு இருந்துச்சுன்னா அவர், என் கணவன், உன் கணவன் உன் சிந்தையில் இருப்பார், உன் மனைவி உன் சிந்தையில் இருப்பார். அன்பு இருந்தால், குடும்பத்தில் அன்பு இருந்தால் அங்கே ஒரே ஒரு வினாடி கூட வாக்குவாதமே வராது. என் புருஷன் என் தலை அப்படின்ற அந்த ஒரு ஹைலைட்டான அந்த தாட்ஸ் எப்போ வரும் அப்படின்னா அன்பு. கிறிஸ்து இந்த பூமியில வந்தபோது அவர் ராபோஜனம் எடுத்துக்கொண்டிருந்த வேளையில அவர் பிதாவை நோக்கி ஜெபித்த அந்த ஜெபம் எல்லாம் ஒரே ஒரு காரியம்தான், அன்பு ஆண்டவரே, இவள் அன்பிலே பூர்ணப்படணும் ஆண்டவரே. நாம் 22 வாசிக்க பார்க்கலாம். நாம் ஒன்றாய், சொல்லுங்க, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நமக்கு கர்த்தர், நமக்கு கிறிஸ்து அவருடைய மகிமையை நமக்கு கொடுத்தார். எதற்காக என்றால் ஒன்றாய் இருப்பதற்கு, ஒருமைப்பாடாய் இருப்பதற்கு. அங்கே சொல்றார், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்கள் ஆகும்படிக்கும். என்னை நீர் அனுப்பினதையும், எதற்காக தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்றால் ஒருமைப்பாடு, அன்புல பரிபூரணப்படுவதற்காக என்னை நீர் அனுப்பினதையும், நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லாமா? அப்பா, என் பரமபிதாவே, என் தேவனே, நாம் ஒருமைப்பட்டிருக்கிறோம், நாம் நித்தியமானவர்கள், நாம் ஜீவனுடையவர்கள். என் பரமபிதாவே, நாம் என்றென்றைக்கும் ஒன்றாய் இருக்கிறோம், அன்பாய் இருக்கிறோம். அன்பே சகலமும், அன்பே பிரதானம். ஆண்டவரே, என் தேவனே, நான் எப்படி உம்மில் அன்பாய் இருந்து உம் சித்தத்தையே நான் செய்கிறேனோ அதே போல இவர்களிலே நான் அவர்களிலும், எப்பா கவனிங்களே, நான் அவர்களிலே. அன்பு என்றால் என்னவென்றால்
மகிமை அடைந்த இயேசு ராஜாவை தங்கள் இருதயத்திலே தரித்து கொள்ளுவது. அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள எப்பொழுது அன்பு பூர்ணப்படுகிறது என்றால், என்னை போல அவர்களும் மாறணும். அப்பா, நான் எப்படி உங்க சித்தம் செய்கிறேனோ, என் அப்பாவின் சித்தம், என் பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் எப்போதும் செய்கிறபடியால் என் பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை. நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நாம் எப்படி ஒன்றாயிருந்து உம் சித்தத்தையே நான் செய்கிறேனோ, அதே போல என் பிதாவே, என் பரம பிதாவே, என்னை கொண்டு போய் அவர்கள் இருதயத்திலே வையும். அவர் ஏறெடுத்த ஜெபமெல்லாம் அன்புக்காகத்தான் தம்முடைய உயிரை கொடுத்தார். இந்த அன்பு யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு உள்ளே, என்னிலே, நான் அவர்களிலே, அவர்கள் என்னை தரித்து கொள்ளுவார்களே. இயேசு கிறிஸ்துவை தங்கள் இருதயத்திலே தரித்து கொள்ளுவார்களே, அதுவே அன்பு. என் பரமபிதாவே, நீர் அனுப்பும். யாரை? கெஞ்சி 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 கேட்டுட்டு பரமபிதா ரிஃப்ளெக்ட் கொடுத்தார், நல்ல ஒரு மாறுத்தரம் கொடுத்தார். சரி தேவனே, இவர் ஏறெடுத்த ஜபத்தினுடைய நோக்கம் எல்லாம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். யாரு யாரு? பரிசுத்த ஆவியானவரை அனுப்பிடுங்கப்பா, தேற்றரவாளனை அனுப்புங்கப்பா. அவரை, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வந்து அந்த மனிதனுக்கு உள்ளிருக்கக்கூடிய மாம்சத்தை கிழித்து எடுத்து மகிமையடைந்த கிறிஸ்துவை உள்ளே தரிக்க வேண்டுமேயானால், இந்த ஜீவனாகிய கிறிஸ்து இயேசுவை தங்கள் இருதயத்திலே தரித்துக் கொள்ள வேண்டுமேயானால், தாயாகிய பரிசுத்த ஆவியானவரை, தேற்றரவாளனை நீர் அனுப்ப வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எதற்காக வருகிறார் என்றால், நம்மில் அன்பை உண்டாக்குவதற்கு. அந்த அன்பு யார் என்றால் கிறிஸ்து இயேசு. கிறிஸ்து இயேசுவை நம்முடைய இருதயத்தில் தரித்துக் கொள்ளுவதே அன்பு. இந்த காயு அன்பிலே பூர்ணப்பட்டவர். அன்பு இருந்தால்தான் கொடுக்க முடியும். வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவரே, நாம் ஒன்றாய், ஒருமைப்பாடு. இந்த ஒருமைப்பாடு தான் கிறிஸ்தவம். உன்னால தேவனால் படைக்கப்பட்ட, தேவ சாயல படைக்கப்பட்ட ஒரு மனுஷன் படுகிற உபத்திரவத்தை, சபை படுகிற, சபையில் யாரோ ஒரு ஆத்மா படுகிற உபத்திரவத்தை பார்த்துட்டு நீ போய் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவ பத்தியா? முதல்ல நீ ஜெபம் பண்ணுவ, என் சபையில் என் சகோதரனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு, என் சகோதரிக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு, அப்பா என் சகோதரிக்கு நீ இறங்கும்னு சொல்லி நீ போய் மன்றாடுவ பாரு. அது கிறிஸ்துவனுடைய சாயல். இந்த உலகத்திலேயே ஒருவர் மாத்திரமே என்னை போல இவர்களை மாற்றும். நான் எப்படி அன்புள்ளவராக இருக்கிறேனோ அதே போல இந்த அன்பை இவர்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த அன்பை அவர் நமக்காக மன்றாடினார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி கிறிஸ்துவானவரை, மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்திலே தரித்து கொள்ளும்படியாக அவர் நமக்கு பொழிந்தருளப்பட்டார். கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கான நோக்கமே என்ன? நோக்கம் என்றால் மனிதருக்குள்ள அன்பை கொடுப்பதற்காக. எல்லாரும் சொல்லாமா? அன்பு என்றால் என்ன? தன் ஜீவனை கொடுக்கும். உங்களில் அன்பு இல்லை. இந்த அன்பை கொடுப்பதற்காகவே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். அப்போ நமக்கு அன்பு நமக்கு வேண்டும்னா என்ன? அன்புனா என்ன? சரி, அன்புனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அன்புனா என்னங்க? அன்பு எங்க ஆரம்பிக்குது? அன்பு விளையிற இடம் தான் குடும்பம். சரி, இந்த அன்பு எங்க எங்க ஆரம்பிக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைங்க பிரதர், நான் ரொம்ப அன்பா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க யாராவது சொல்றீங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் புரிஞ்சுங்க பார்க்கலாம் ப்ளீஸ். என்னங்க பிரதர், என் பிள்ளைய நான் 10 மாதம் சுமந்து பெத்து எடுத்து அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டி, அதுக்கு சோறு ஊட்டி, அதுக்கு துணிமணி எடுத்து கொடுத்து நல்லா படிப்பை கொடுத்து அதை கண்ணுங்கருத்தமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் எவ்வளோ அன்பாக இருக்கிறேன் என் பிள்ளை மேலே, என் மனைவி மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறேன், எங்கள் அம்மாங்க அப்பா மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறேன் அப்படிலாம் சொல்கிற அந்த வார்த்தைக்கு பேர் வந்து அன்பு அல்ல, பாசம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன். சரி, அன்புனா என்ன தெரியுங்களா? கண்டிப்பாக ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிற அன்பிலும் ஒரு பெரிதான அன்பு வேறு ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தில் அந்த குழந்தை வருவதற்கு அந்த தாயும் தகப்பனும் தான் காரணம். அந்த தாய்
10 மாதம் சுமந்து அந்த பிள்ளையை பெத்தெடுத்து எவ்வளோ பெரிய ஒரு மகிமையான ஒரு காரியம் இல்லையா? அதுதான் தாய் பாசம் அப்படின்னு. அந்த குழந்தை முதல்ல யாரை வந்து அறிந்து கொள்ளும் அப்படின்னா அந்த தாயை தான். ஏன்னா அந்த தாய் தான் என்ன செய்கிறாங்கன்னா அந்த குழந்தைக்கு தேவையான ஜீவனை கொடுக்குறாங்க. அந்த குழந்தை மாம்சத்தின்படி வாழ்வதற்கு ஜீவனை கொடுக்குறாங்க. அந்த குழந்தை என்ன செய்யணும், அந்த தாய் பாசத்தில் அது வளர ஆரம்பிக்கும். நான் என்ன கேட்குறேன்னா அன்பு என்பது கடவுளோடு கூட ஒருமைப்பட்டிருப்பது. அன்பு என்றால் என்னவென்றால் ஒரு பொருள் அல்லது ஒரு குழந்தை உருவாவதற்கு அந்த குழந்தை உருவாவதற்கு தன் ஜீவனை கொடுத்திருப்பாங்க பாருங்க. அதுக்கு பேர் தான் அன்பு. ஒரு குழந்தை உருவாவதற்கு தன் ஜீவனை கொடுத்திருப்பாங்க இல்லையா, அதுதான் அன்பு. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஒரு தாய் வயிற்றில் குழந்தை இருக்கு. அந்த குழந்தை ஆனா பெண்ணானே தெரியாது. அந்த குழந்தை கருப்பா வருமா சிவப்பா வருமானு தெரியாது. அந்த குழந்தை நல்ல குழந்தையா இல்லை கெட்ட குழந்தையா வருமானு தெரியாது. எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த குழந்தை வந்து அந்த தாய் வயிற்றில் இருக்கும். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க அந்த குழந்தைய கிரியேட் பண்ணீங்களா இல்ல பாரோ பண்ணி வாங்கினீங்களா? ப்ளீஸ் இந்த ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகலாம். இப்போ கவனிங்களேன். இப்போ உதாரணம் சொல்கிறேனே. இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு பிரியாணி செய்கிறீங்க, மேக் பண்ணுறீங்க. நீங்கள் தான் அதை வந்து தயார் செய்கிறீங்க. முழுக்க அந்த பிரியாணிக்கு நீங்கள் செத்தீர்கள். எல்லாம் கவனி எல்லாருமே சொல்லு. அந்த பிரியாணிக்கு நீங்கள் செத்தீர்கள். எப்படி செத்தீங்க? உங்களுக்குன்னு ஒரு எண்ணங்கள் இருக்கிறது. உங்களுடைய இருதயத்தில் எண்ணங்கள் இருக்கிறது. இந்த எண்ணங்களை எல்லாம் நீங்க அந்த எண்ணங்களை வச்சு நெக்ஸ்ட் நீங்க என்ன செய்ய போறீங்க நீங்க தான் டிசைட் பண்றீங்க. நீங்க வேற ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு பதிலாக அந்த நேரத்தில் உங்களுடைய சுயாதீன சித்தத்தின்படி உங்களுடைய எண்ணங்களை அந்த பிரியாணிக்கு செலுத்தி இப்படிலாம் மசாலா போடணும், இப்படிலாம் பண்ணணும், இந்த நேரத்தில் கிண்டணும்னு சொல்லி முழுக்க A to Z நீங்களே பொறுப்பு. இந்த பிரியாணி உன் மேல ரொம்ப அன்பா இருக்கணும். இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, உங்க வயிற்றுல அந்த குழந்தை நீங்களே பாராக் என்றால் ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை சிருஷ்டிப்பது. பாருங்களேன், நல்லா கவனிங்க. நேத்து வரைக்கும் ஒரு குழந்தை இல்லை. இப்ப திடீர்னு ஒரு குழந்தை உருவாகி இருக்குது. நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, முழுக்க உங்க சிந்தனையை செலுத்தி அந்த குழந்தைக்கு கிட்னி கரெக்டா இங்க இருக்கணும், ஹார்ட் இங்க இருக்கணும், கண்ணு இங்க இருக்கணும், மூக்கு இங்க இருக்கணும், வாய் இங்க இருக்கணும், அது ஆம்பளை குழந்தையா இருக்கணும், நல்ல நாலேஜ், எல்லாத்தையும் நீங்க உங்க சிந்தனையை அந்த குழந்தை மேல வச்சு கிரியேட் பண்ணீங்களா? பாராக் பண்ணீங்களா? அந்த மாதிரி மட்டும் இருந்துன்னு வச்சுங்க. எங்க அம்மாவை கூப்பிட்டு, ஏன் உனக்கு கொஞ்சம் கூட இதுவே இல்லையா, கொஞ்சம் கலர் தான் ஏத்தியிருந்தா என்னன்னு கேள்வி கேட்டிருப்பேன் நான். ஆமேனா? வீட்டில் எனக்கு இப்போ தான் சண்டை, இவன் ஒரே வாடுறான். சரி கவனிங்க எப்பா, கொஞ்சம் கவனிங்க. பிரியாணி யாருது? எல்லாம் சொல்லுங்க. பிரியாணி யாருது? உன்னுடையது. அன்பு என்றால் என்னவென்றால், நல்ல கவனி, அன்பு என்றால் என்னவென்றால், நான் எங்கே உற்பத்தி ஆனேன், நான் எங்க ஸ்டார்ட் பண்ணணும், நான் எங்கே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சனோ அதோடு போய் சேர்வதே அன்பு. அன்புனா என்ன? நான் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா நான் சாகணும். நான் எதை வேணா செய்யலாம், ஆனா எதையோ செய்யாம ஏதோ ஒன்றை செய்கிறேன். என்னுடைய கான்சென்ட்ரேஷன், என்னுடைய மன விருப்பத்தின்படி பண்ணாம ஏதோ ஒன்றை உருவாக்குகிறேனே. ஆக அன்பு என்பது நான் செத்து, என்னுடைய சுயாதீன சித்தத்துக்கு நான் செத்து உன்னை உருவாக்குகிறேனே. எனக்கும், அதாவது உருவாக்கப்பட்ட இந்த பொருளுக்கும் உருவாக்கின எனக்கும் இருக்கிற உறவு இருக்குதே, அதுவே அன்பு.
எப்பா கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிங்களேன். நான் தான் இந்த பிள்ளையை பெற்ற, இந்த பிள்ளை நான் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணல. நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவன் என்ன செய்தாரோ அதை அப்படியே மனுக்குலத்தில் அந்த தாய் அன்பு, அந்த தகப்பனுடைய அன்பு, அந்த சகோதரருடைய அன்பு எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் நமக்கு தேவன் காண்பிக்க வைக்கிறார். இப்போ நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்னா அந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி சிந்திப்போம். அப்பா நம்ம நேச்சுரலாக பேசுகிற கவனிங்களேன், நான் என்ன காரியம் செய்கிறேனோ அந்த காரியம் ஆகும்படி சிந்திப்போம். அந்த சிந்தனையில் கிரியேட் ஆகுது பாருங்க, உருவாகுது பாருங்க, கிரியேட் ஆகுது பாருங்க. அதுதான் அன்பு, அதுதான் அன்பு. ஏன் ஒரு பொருள் கிரியேட் ஆகுது பாருங்க, கிரியேஷன் ஆகுது பாருங்க, அதுதான் அன்பு. சரி, என்னை படைச்சது யார்? அப்ப எங்க அம்மாவா? சரி, இன்னொரு விஷயத்தை கேட்குறேன். அன்பு அப்படின்னா என்னன்னா, எந்த தாயாவது எந்த தகப்பனாவது நான் படைத்தேன் என் பிள்ளையை, என் மகனை நான் பெற்றெடுத்திருக்கிறேன், இந்த பிள்ளையின் மேல ஒரே ஒரு வினாடி கூட எந்த ஒரு சேதமும் இல்லாம என் கண்ணை இமைக்காமல் அப்படியே பார்த்துக்கினே இருப்பேன். என்ன இது ஆபத்து நிறைந்த உலகம், நான் தூங்கவே மாட்டேன், என் பிள்ளை மேலேயே கண்ணை வச்சிருப்பேன். கையை தூங்க யாராவது. இதாங்க அன்பு. அன்புனா என்ன? அன்புனா என்ன? நான் படைச்சது என் மனசுக்குள்ள இருந்து. இப்போ நீங்கள் செய்கிற பிரியாணி நல்லாவே இருக்காது. நல்லா இருக்குதா சொல்லுங்களேன், நல்லா இருக்குதா சொல்லுங்களேன். எப்படியோ நீங்கள் படைச்ச, நீங்கள் கிரியேட் பண்ண பிரியாணிக்கே நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி பண்ணுறீங்க. மனுஷனுக்குள்ள கிரியேட்டர் இருக்காரு, சிருஷ்டித்தவர், படைத்தவர், உன்னை திட்டம் போட்டவர். இன்னைக்கு கூட போய் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல போய் கேளுங்க, உயிர் எப்படிங்க ஸ்பார்க் ஆகுது தெரியலங்க எங்களுக்கு. உயிர் எப்படி ஸ்பார்க் ஆகுதுன்னே தெரியல. எப்படி அந்த ஹார்ட் பீட் ரெடி ஆகுது எங்களுக்கே தெரியல. எப்படி அந்த குரோமோசோம்ல அந்த ஜீன்ல அந்த டிஎன்ஏல எப்படி இந்த காரியங்கள்லாம் உள்ள இருக்குதுன்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. அன்பு என்றால் என்ன? கொஞ்சம் கவனிங்க. அன்புனா என்ன? தேவன் ஆவியாயிருக்கிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார். தேவனுக்கு முன்பதாக நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன், நான் உலகமாக இருக்கிறேன். நான் உலகமாக இருக்க வேண்டுமே ஆனால், நான் சிருஷ்டிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டுமே ஆனால், என்னுடைய இந்த கேரக்டர், நான் இப்படி தான் இருக்கணும், என்னுடைய கேரக்டர், என்னுடைய நடத்தைகள் எல்லாமே இன்பில்டோடு உள்ள வருது. எனக்கு உள்ள இன்பில்ட். இப்போ ஒரு மொபைல் எடுத்துங்க. இப்போ ஆண்ட்ராய்டு மொபைலில் 15வது வெர்ஷன்லாம் வந்துருச்சு, 15வது வெர்ஷன்லாம் வந்துருச்சு. ஒன்றுத்துக்கும் ஒரு ஓஎஸ் உள்ள போட்டு நமக்குள்ள ஓஎஸ் உள்ள இருக்கு. யார் இதை உள்ள பில்ட் பண்ணி வச்சது? யார் உள்ள வச்சது? நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, நல்லா கவனிங்க. இயேசு ராஜா தேவன். நான் உருவாக்கப்படும்படி என் கர்த்தர் என்னை பெற்றெடுத்தார். என் கர்த்தர், என் இயேசு ராஜன் என்னை பெற்றெடுத்தார். உன் தாயின் வயிற்றில் உன்னை உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். அந்த அறிவிற்கு பாருங்க, அந்த ஃபோர் நாலேஜ். நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். அந்த பிள்ளையின் மேல் நான் அன்பு உள்ளவள் என்று சொல்லுகிறாள். அன்பாய் சொல்லுகிறேன், அது அன்பு அல்ல, அது பாசம். அன்பு என்றால் உன்னையே, உன் உயிரையே உன் பிள்ளைக்காக, உன் கணவனுக்காக, உன் மனைவிக்காக, உன்னுடைய ஜீவனையே நீ கொடுப்பியே, அதுக்கு பேர் தான் அன்பு. அந்த அன்பு எப்ப உண்டாகும்னா, உன்னை படைத்தவரை, உன்னை பெற்றவரை, உன்னை பெற்றாரே அவருடைய சிந்தனையை உனக்கு நேராய் திருப்பி உன் உருவத்தை இன்னதென்று வரைந்தாரே, உன் உருவத்தை இன்னதென்று பார்த்தாரே, இந்த நாளில் இந்த நேரத்தில் நீ இப்படி உதிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டம் போட்டாரே, உன்னை பெற்றாரே, அவர்தான் உன்னை பெற்றது. என்னை எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கும் கொடுத்தது. எங்க அம்மா எங்க அப்பா என்னை பெற்றெடுக்கவில்லை, வாங்கினாங்க. அதை வாங்கி பெற்றெடுக்க என்னை பெற்றது. என்னை பெற்றவர் என் தேவன் என்று அறிவதே அன்பு.
என்னை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார். நான் உருவாக்கப்படும்படி எனக்காக அவர் தம்மை தாமே உயிரை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார், அடிக்கப்பட்டார். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம். உபாகம புத்தகம் 32வது அதிகாரத்தில் 2வது அதிகாரத்தில் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 18வது வசனத்தை வாசிக்கலாம். 18. உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை, உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். கர்த்தர் அதை போது கவனிங்க. இப்போ பிள்ளைக்கு சுயநினைவு இல்லை. இப்போ கூட நிறைய பிள்ளைங்களுக்கு சுயநினைவு இல்லை. எப்படி? இது அம்மாடா அப்பாடா, ₹1 கூட முடியாமல் இன்னைக்கு நிறைய பேர் அநேக அப்பா அம்மாக்கெல்லாம் இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா? இந்த பிள்ளைய பெற்று எடுத்து வளர்த்துட்டு அம்மா அப்பா நினைப்பே கிடையாது. எல்லாம் அப்படியே கம்பேர் பண்ணிக்கங்க. இந்த பாருங்க, இப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன்னை ஜெனிப்பித்தன்னா பிகட், உன்னை பெற்றெடுத்த. ஆக்சுவலாக இந்த சொல்லப்போன இந்த வேர்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். உன்னை பெற்றெடுத்த கன்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை வரைந்த, உன்னை பெற்றனுக்குது இல்லையா? உன்னை பெற்ற என்ற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கூல் அப்படின்ற வேர்டு. உன்னை எழுதின, உன்னை வரைந்த. பாருங்க, உன் தாயின் கருவிலே நீ உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன் இருக்கு இல்லையா? தேவன், நல்லா கவனிங்க, தேவன் ஆவியா இருக்கிறார். அவருக்கு முன்பதாக எதுவுமே இல்லை. ஆனால் என்னை கிரியேட் பண்ணாரே, என்னை பெற்றெடுத்தாரே, அது கிறிஸ்துவினுடைய ஜீவனிலிருந்து, அது இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனிலிருந்து. நான் அன்பாய் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து அவருடைய சுயாதீன சித்தத்தை எனக்கு நேராய் திருப்பி என்னை அவர் வரைந்தார், என்னை அவர் பெற்றெடுத்தார். அந்த பாசம், அந்த அன்பு, நல்லா கவனிங்க, அந்த அன்புல என்னை பெற்றவர் நீரே என்கின்ற அந்த அன்புக்குள்ள போயிருச்சுன்னா, ஆக எல்லாமே இந்த உறவுகள் என் கர்த்தரே பெற்றெடுத்தவை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் அம்மா என் கர்த்தரால் பெற்றெடுக்கப்பட்டவங்க, என் அப்பா என் கர்த்தரால் பெற்றெடுக்கப்பட்டவங்க, என் சகோதரன், என் கணவன், என் மனைவி. அப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னா, என்னை மீட்கிறதுக்காக தம்மைத்தாமே ஜீவனை கொடுத்த என் கர்த்தரை போல அவரால் படைக்கப்பட்ட இவர்களுக்காக என் உயிரை கொடுப்பேன் என்பதே அன்பு. ஆக உன்னை பெற்றவர, உன்னை பெற்றெடுத்தவர, உன்னை வரைந்தவர, உன்னை திட்டம் போட்டவர நீ அறிந்து அவரோடு கூட ஒன்றாகிறியே, அதுவே அன்பு. உன்னை படைத்தவரை நீ பார்க்கல. ஏன்னா ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகையில் இருக்கிற ஆற்றலை இன்னொரு வகையாக மாற்றலாம். இதுதான் மாடர்ன் சயின்ஸினுடைய பயங்கரம். கடவுள் இல்லை என்று சொல்லுகிற இந்த விஞ்ஞானிகளுக்கு நல்ல நெத்தி அடி. என்ன அப்படின்னா, ஒரு ஆற்றலை, ஒரு பவர். இப்போ நான் இருக்கிறேனே, எனக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது, எனக்குள்ள ஒரு ஞானம், அறிவு, புத்தி எல்லாம் இருக்குது உள்ள. இந்த வல்லமையை எந்த ஒரு மனுஷனாலும் என்ன போலயே ஒருத்தனை ஆக்கவும் முடியாது, அந்த ஆற்றலை அழிக்கவும் முடியாது. அப்பனா ஆக்குந்து யாரு? ப்ளீஸ் இந்த அன்பை மட்டும் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்களேன். தேவன் ஆவியா இருக்கிறார். நான் உருவாக்கப்படணும் அப்படின்னா, என்னை பெற்றெடுத்த ஒரு கன்மலை, என்னை ஜெனிப்பித்த ஒரு கன்மலை, அவர் அடிக்கப்படணும். அவர் எனக்கு நேரா சிந்தனையை செலுத்தணும். அவ்வளவுதான். தேவன் எனக்கு நேராய் என்ன அவர் சிந்தனையில உட்கார்ந்து யோசிக்கிறாரு. அப்படி யோசித்தார் இல்லையா? அது தேவனுக்கு முன்பதாக அது பயங்கரம். அது தேவனுக்கு முன்பது பயங்கரம். அப்போ கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், என்னை பெற்றெடுக்கிறதுக்காக அவர் அடிக்கப்பட்டார். அவர்தான் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு ஆனார். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை படைத்த நான் உன்னை மீட்க வேண்டும், உனக்காக என் உயிரை கொடுக்க வேண்டும். நல்லா கவனிங்க, பிதாவாகிய தேவன்
அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் என்னை சிருஷ்டிக்கிறார், என்னை வரைகிறார், என்னை வணைகிறார். நான் உருவாக்கப்படும்படி என் கர்த்தர் அடிக்கப்பட்டாரே, அவருடைய ஜீவனிலிருந்து பெற்றெடுக்கப்பட்டவன் தான் நான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? ஆண்டவரே, என் பிதாவே, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாகணும்னா நான் தான் ஜீவன், நான் தான் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு. என்னை அவருடைய இருதயத்தை தரித்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்க சித்தத்தை இவர்கள் அறிய முடியும். ஆக என்னை கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனே என்னை சிருஷ்டித்தார். என்னை படைத்த என் தேவனை அப்பா என்று நான் அழைப்பேனே, அவருடைய அன்புல பரிபூர்ணப்படுவேனே, அவர் சித்தம் நான் செய்வேனே, அதான் அன்பு. யார் சித்தம்? பிதாவாகிய தேவன். அதரிசனமாக இருக்கிற பிதாவாகிய தேவனை நான் மறுபடியும் சொல்றேன், ப்ளீஸ், நான் மறுபடியும் சொல்றேன். ஒரு கரு உருவாகிறதுக்கு குறைஞ்சது 300 கோடி உயிர்கள் கருவறைக்குள்ளே போகும். ஒரு கரு உருவாகிறதுக்கு ஏறக்குறைய ஒரு ஒன் டைம் கரு மேக்சிமம் ஒரு 10-14 நாள். இதெல்லாம் நான் வீடியோலாம் போட்டுலாம் காட்டியிருக்கிறேன். அந்த ஸ்பெம் எப்படி உள்ளே போய் அந்த கரு உருவாகுது, இதெல்லாம் நான் பல முறை காட்டியிருக்கிறேன். இது நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அந்த 300 கோடியில் ஒருத்தரை தேவன் தெரிந்து கொள்ள, ஏறக்குறைய நான் 300 கோடியில் ஒருத்தன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம் எல்லாரும். கரங்கள் தெரியாமல் சொல்லாமா? நம்மளை பெற்றவர் யார் தெரியுமா? இந்த மனிதர்களுக்குள்ள அன்பு இல்லை. உன்னை வெறுப்பார்கள், உன்னை தூஷணமா பேசுவாங்க. நீ பாவம் செஞ்சுட்டேன்னா பாவத்தை குத்தி 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 காட்டும். ஆனால் நீ எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும், எவ்வளவு அக்கிரமத்தில் இருந்தாலும், நீ எந்த மூலை தூக்கி எறியப்பட்டிருந்தாலும், உன்னை கையில ஏந்தி கொண்டு கதரை கொண்டிருக்கிறார் உன் இயேசு. உன் இயேசு கதறுகிறார், அழுகிறார். உன் மனசு உடையுது பாத்தியா? அவரால் ஒரு வினாடி தாங்கிக் கொள்ள முடியாது. உன்னை பெற்றவர் அவரே. இஸ்ரவேலை காக்கிறவர். அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? இவரே என்னை பெற்ற என் கல்வலை, என்னை ஜெனிப்பித்த என் தேவன். உன்னை படைத்தவர் யார்? சில பேர் தாய் தகப்பனே கடவுள்னு எழுதி வைப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லதுப்பா. அது வந்து ஜஸ்ட் உனக்கு புரிந்து கொள்ளும்படியாய் உன்னை பெற்றெடுப்பதற்கு உன் தாயும் தகப்பனும் செத்தார்கள், உண்மைதான். ஆனால் நீ உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக என் பிதா உன்னை சித்தம் கொண்டார். எனக்குள்ள நான் கடவுள், நான் தேவன், நான் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு ஆனேன். நான் உன்னை பெற்றெடுத்தேன். என் பிதாவே, உம்மை அறிவதே அறிவு. அந்த அறிவு தான் அன்பு. அந்த அதரிசனமான பிதாவை நாம் அறிய வேண்டுமே ஆனால் ஜீவனாகிய இயேசுவை என் இருதயத்தை தரிக்க வேண்டும். ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவை என் இருதயத்தில் தரிக்க வேண்டுமே ஆனால் பரிசுத்த ஆவியாகிய என் தாயானவர், என் தேற்றரவாளன், அவர் எனக்கு உள்ளே வந்து நான் பாவி என்பதை எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜெபமெல்லாம் என்ன தெரியுமா? என் பரமபிதாவே, நான் பெற்றெடுத்த என் மகனுக்காக, இவனுடைய பாவத்துக்காக நான் பலியாகிறேன். அவர்கள் நம்மில் ஒருமைப்பட்டவர்களாய் ஒருமைப்பாட்டின் ஆவிக்குள்ளாக அன்பிலே அவர்கள் பூர்ணப்படும்படி உமது அன்பாகிய பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் மேலே அனுப்பும். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாய் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் எடுத்து காட்டி கண்டித்து உணர்த்தி நான் பாவி என்பதை பரிபூர்ணமாய் உணர்ந்து ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவை என் இருதயத்தில் தரித்துக் கொள்ளுவேனே. இயேசு கிறிஸ்துவை என் இருதயத்தில் தரித்துக் கொள்ளுவதே அன்பு. அந்தப்படி முந்தி நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனம் கலைந்து போட்டு நம் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த கிறிஸ்து இயேசுவை நம்முடைய இருதயத்தில் தரித்துக் கொள்ளுவதே அன்பு. ஏனென்றால் அவருக்குள்ளிருந்து நான் உருவாக்கப்பட்டேன். இந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு அவருடைய புத்தகத்தில் கிராஃப் போட்டார். இந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு கிறிஸ்து இயேசு, எப்பா, எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.
எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. அன்பாய் சொல்லுகிறேன், கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் சொல்றது வெறுத்துட்டு வந்துருன்னு சொல்லலை, நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். இந்த தேவ அன்பு புரிந்து கொண்டால் தான் இந்த உறவுல சரியா இருக்கும். என் தேவன் கொடுத்த உறவு, இந்த அன்புல நான் உத்தமமாயிருப்பேன். இந்த அன்புல நான் எப்படி இருப்பேன்? உத்தமமாயிருப்பேன். அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொள்ள வேண்டுமே ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகம் நமக்கு அவசியமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆக மறுபடியும் இந்த வசந்த வாசிங்களேன், 18 வாசிங்க, 32:18. உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற் சொல்லுங்க, நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நினைவு இருக்கு இல்லையா? நினைவு, நினைவு இருக்கு இல்லையா? நினைவு. அன்புனா என்னன்னு சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. நினைவு, நம்முடைய நினைவு இருக்கு இல்லையா? நினைவு, அந்த நினைவுல, அந்த நினைவு தான் உயிர். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா மூளையில் ஆக்சிடென்ட் ஆகிட்டு மூளையில் இருந்துட்டு அன்கான்ஷியஸில் போயிட்டு கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க. அவர்களுக்கு எந்த நினைவுமே இருக்காது. அவங்க ஏறக்குறைய ஒரு நடைப்பணம் தான். அதனால தான் அவங்களை கருணை கொலை பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உயிர் நினைவு இருக்கணும், மெமரி இருக்கணும். அந்த நினைவில் என்னை படைத்தவர் நீரேன்னு சொல்லி அந்த நினைவில் அவரை கொண்டு போகும் பார்த்தியா, அதுதான் அன்பு. டே 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 நான் உன்னை படைத்தேன், உன்னை வரைஞ்சது நான் தான், உனக்கு உயிரை கொடுத்தது நான் தான். நீ இந்த உலகத்தில் நான் படைச்ச இந்த உலகத்தெல்லாம் நீ ஆளுகை செய்யணும்னு உன் மேலே அன்பு வச்சு உன்னை என் சாயலில் படைத்தேன். மாடாக படைத்தேன், சிங்கத்தை சிங்கமாக படைத்தேன், புலியை புலியாக படைத்தேன். ஆனால் உன்னை மட்டும் நான் என் சாயலில் படைத்தேன். அப்பா, என் பரமபிதாவே, இவர்கள் நம்மில் ஒன்றாயிருக்க இந்த தெய்வ குடும்பத்துக்குள்ளே நம்ம போகணும்னா ஒரே ஒரு காரியம், உன் நினைவுல உன்னை படைத்த கர்த்தர் வருவாரே ஆனால், இந்த அன்பு பூர்ணப்படுமே ஆனால், நீ ஆட்டோமேட்டிக்கா உன் மனைவிக்காக நீ உன் உயிரை கொடுப்ப. சொல்லவே தேவையில்லை. இந்த ஊழியத்தை செய், எப்பா இந்த ஃபேனில் ஒரு டஸ்ட் ஆகுது, இதை போய் தொடே அப்படின்னு சொல்றது நியாயப்பிரமான சுயநீதி. ஆனால் எல்லாம் எங்கள் அப்பா உடையது, எல்லாம் எங்கள் அப்பா உடையது, எல்லாம் கரெக்டாக க்ளீனாக இருக்கணும்னு சொல்லி உள்ளுக்குள்ளே கிறிஸ்து இருப்பார் ஏனால் அப்பாவுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீ கீழ்ப்படிஞ்சிருவேன். இது என் தேவன் கொடுத்த, என் இயேசு ராஜா, என் பிதாவாகிய தேவன் கொடுத்த என் கணவன். இந்த அன்புல உத்தமம் இருக்கும். இன்னைக்கு ஏன் உத்தமமாக இருக்க முடியலன்னா, மனுஷனுக்குள்ள என்ன இல்லை? அன்பு இல்லை. என்னை படைத்தவர் யார் என்பதை நினையாமற் போயிட்டியே, நீ செத்துட்டியே. உன் நினைவில் நான் இருக்கணும் அல்லவா? உன் நினைவில் நான் இருக்கணுமே, உன் உயிரில் நான் கலக்கணுமே. நீ என்னிலிருந்து வந்தவன்பா, அதனால தான் உனக்கு என் உயிரையே கொடுக்குறேன். மறுபடியும் உன் நினைவுகளில் உன் உயிரை, உன்னுடைய மைண்டு, உன் ஆத்மாவை உன் மைண்டில் கொண்டு போ, உன் நினைவில் என்னை கொண்டு போ. அப்போ இயேசு கிறிஸ்துவை உன் நினைவில் நீ கொண்டு வைத்திருப்பதே அன்பு. அன்பு. கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததே எதற்காகனா, மனிதனுக்குள்ள அன்பை கொடுப்பதற்காக. இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு பொருள் உருவாக வேண்டுமேனால் ஒருத்தர் செத்து ஆகணும். எனக்காக என் ஜீவனாக இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்டார். அவர் என்னை நினைத்தார். யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ என் தாசன், எப்படி நான் உன்னை மறப்பேன்? அவர் மறக்கல. இஸ்ரவேலே, எப்படா நான் உன்னை மறப்பேன்? என் கண்ணை, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்றவர் நானே. உன் மேல என் கண்ணை வைத்து, எத்தனை பேர் அன்பா இருக்கிறீங்க? நீ அன்பா இருக்கிறது உண்மையானால் உன் கண்ணை உன் அன்புக்குரியவங்க மேல இமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்து காக்க வேண்டும். இதுதான் அன்பு. அன்பிற்கான வரையறை. அன்பிற்கான வரையறைன்னா, இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இஸ்ரவேலே, நான் உன்னை நினைச்சிட்டேன். கவனிங்க, எப்பா கவனிங்க. சுயாதீன சித்தருக்கு இல்லையா, நம்ம ஆளுங்க
இருப்பாங்கன்னா உட்காந்துக்கின்னு வாட்ஸ்அப்பில் அவங்க நினைவுகள் ஃபுல்லாக உட்காந்து யூடியூப்பில் உட்காந்து இப்போல்லாம் ஷார்ட்ஸ் வந்துச்சு, அப்படியே அவங்க நினைவுகள் அங்கே விட்டு வச்சுருப்பாங்க. நல்லா கவனிக்கல, அப்படியே ஷார்ட்ஸை தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே மனம் அப்படியே நினைவுகள் முழுக்க அந்த ஷார்ட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் சோறு போட, மரணம், உனக்கு வேலை இல்லை, உனக்கு மரணம். உன் நினைவில், நல்ல கவனி, உன் நினைவில் ஒரு காரியம் வர வேண்டுமே ஆனால் மறிக்க வேண்டும் நீ. அதுதான் அன்பு. அன்பு என்றால் கொடுத்தல். எனக்காக, என்னை உருவாக்குவதற்காக என் கர்த்தர் கொடுத்தாரே, அதுவே அன்பு. அந்த அவர் கொடுத்ததை, என் தாயின் கருவில் என்னை உருவாக்கினாரே, என் தாய் வாங்கி என்னை பெத்தெடுத்தாலே, அது என் கர்த்தருக்குள் இருந்த அன்பு. என் தாய்க்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமெனா? எத்தனை பேர் புரியுதுங்க? இப்போ உங்களுக்கு சுயநினைவு இல்லை, நினைவு இல்லை, மெமரி போயிருச்சு. இப்போ நீங்கள் போயிட்டு இது யாருன்னு தெரியுமா? இது என் மனைவி, இது என் பிள்ளை, இது என்னுடையது, இது இதில் இப்படி அந்த ஒரு அறிவு இருக்குமா உங்களுக்கு? இருக்குமா? ஏன் இன்னைக்கு உத்தமமாக இருக்க முடியல? உத்தமியா ஏன் இன்னைக்கு வாழலாம்? உத்தமமாக ஏன் இன்னைக்கு உறவுகளில் உத்தமம் இல்லை? ஏன் இன்னைக்கு வீட்டில் சண்டை? எப்பா சொல்லுங்க போலாம். ஏன் இன்னைக்கு கணவனுக்கு மனைவிக்கு சண்டை? யா விருப்பம், நான் என் இஷ்டமாக நான் போவேன், நீ உன் இஷ்டமாக இருந்துக்க, நான் உன்னை கேட்க மாட்டேன், நீ என்ன கேட்க மாட்டேன். இது அக்ரிமெண்ட் இன்னைக்கு வீட்டில். நான் என் இஷ்டமாக. அன்பு கிடையாதுங்க குடும்பத்தில். ப்ளீஸ், கர்த்தர் நம்மை தேடி வந்த நோக்கம் அன்பு. அன்பை கொடுப்பதற்காகத்தான் வந்தார். உன்னை படைத்தவர் நான் தான். உன்னை பிதாவின் அண்டையில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். உன் நினைவில் நான் இருக்கிறேனா? உன் உயிரில் கலப்பதே கிறிஸ்தவம். உறவு, எப்பா அதெல்லாம் ஞாபகம் இருக்குதா? உயிரில் கலந்திருப்பதே உறவு, அதுவே அன்பு. அன்பு, நீதி, மனதுருக்கம், இரக்கம், ஞாபகம் இருக்குதா? அந்த போர்டிலலாம் போட்டு காட்டின, நல்லா படம்லாம் போட்டு, அது இந்த நம்முடைய பாடியில் எங்கெங்கிருந்து வருதுலாம் காட்டி கொடுத்தேன். அதை தான் பேசுங்கிறேன். இப்போ நான் சப்ஜெக்டையே மாற்றி இப்போ பிகினிங்லேருந்து கொண்டு போகிறேன். கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. உன் நினைவில் கிறிஸ்து இருக்கிறாரா? உன் நினைவில் உன்னை படைத்த உன் கண்மலை, உன் கிறிஸ்து. ஏனென்றால், ஏன் அவர் கண்மலை? அவர் என் மறைவிடம். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் சர்வ வல்லவர். அந்த சர்வ வல்லவருக்கு முன்பதாக கிரியேட்டிவ் பவர் நிற்க முடியாது. நான் கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உம்முடைய செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். இதுவே என் பொருத்தனை, இதுவே தாவீதின் பொருத்தனை. இந்த அன்பிலே பூர்ணப்பட்டவர்கள் மாத்திரமே சபையில வந்து சேருகிற கூட்டம். இந்த அன்பிலே பூர்ணப்பட்டவர்கள் தான் என் தேவனால் படைக்கப்பட்டவன். யா சகோதரன், ஆமெனா? யா சகோதரி, ஆமெனா? பிதாவாகிய தேவனால் சித்தம் கொள்ளப்பட்ட, சிந்திக்கப்பட்ட, கிறிஸ்துவுக்குள்ள சிந்திக்கப்பட்ட என்னை பார்த்து என் மணவாளன் சொல்லுகிறார், என் சகோதரியே, என் சகோதரியே, என் மணவாளியே, என் உத்தமியே. ஆமென், ஆமென். அப்ப இன்னைக்கு நீ உன் மனைவியை பார்த்து நீ என்ன சொல்லணும்? உன் மனைவியை எல்லாம் கவனி. என்னை படைத்தது யாரு? என் கிறிஸ்து, என் இயேசு, என் பிதாவாகிய தேவன் தான் என்னை சித்தம் கொண்டார். யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ள. கிறிஸ்து அடிக்கப்பட்டார், என்னை பெற்றார். ஒன்றை பெற்றெடுக்கணும் அப்படின்னா சாகணும். ஆமெனா? ஆமெனா? நான் சொல்றது புரிஞ்சுக்க முடியா இல்லையா? நீ உன்னை பெற்றெடுக்கணும். ஏமா எனக்கு கொஞ்சம் டீ வேணுமா? போ, டீலாம் வராது, 5 மணி தான் வரும், 4 மணி தான் வரும். சொல்ற நேரத்துக்கு டீ வரணும்னா நீ உன் நினைவுகளில் சக்குன்னு சொன்ன அந்த வார்த்தை வந்து நினைவுகளில் வரணும். ஓகே, நான் டீ போட்டு தரேன். அன்பு இருந்தால், உதாரணம் சொல்ல வரேன், இதெல்லாம் உதாரணம் சொல்ல வரேன். அம்மா பசிக்குதுமா, பசிக்குதா? அம்மாவுக்கு ஒரே வலியாக இருக்குது. அப்புறமா நைட்டுக்கு சாப்பிட்டுக்க, இப்போ சாப்பாடெல்லாம் செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய நடக்குது அந்த மாதிரிலாம். இதெல்லாம் அன்பு இல்லை, இதெல்லாம் மாம்சீக பாசம். வீட்டுக்குள்ள என்ன இருக்குதுங்க? மாம்சீக பாசம், மாம்சீக பாசம். ஆனால் அன்பு உனக்குள்ளே இருக்க வேண்டுமே ஆனால் உன் கண்மலையாகிய உன் கிறிஸ்து இயேசு உன் நினைவுல, உன்னுடைய மைண்டில்,
உன்னுடைய நினைவுகள்ல கிறிஸ்து இயேசுவை நீ தரித்து கொள்ளுவாய். ஆனால் இந்த அன்பு இருக்கும், இந்த அன்புல உத்தமம் இருக்கும். இந்த உத்தமத்தை கொடுப்பதற்காகவே கிறிஸ்து நமக்குள்ள வந்தார். இதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். நான் அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த அன்பு இருந்தா என்ன நடக்கும்? ஏன் இங்கே பிரியமானவனே, உன் அன்பை குறித்து சபையில மட்டும்தான் அன்பு. சபையில் அன்பு இருக்குமே ஆனால் என் தேவனால் படைக்கப்பட்ட என் சகோதரர்கள் என் சகோதரிகள் படுகிற உபத்திரவத்தை என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. என் சொத்தை வித்து அவர்களை நான் பரிபூர்ணப்படுத்துவேன். அதான் அப்போஸ்தலர்கள் தங்கள் சொத்துகளையும் வீடுகளையும் விற்று தங்கள் சகோதரர்கள் கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு சகலமான பேரும் பகிர்ந்து சாப்பிட்டார்கள். பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அப்பனா முதல்ல அவங்க பரிசுத்தவான்களா இருக்கணும். எல்லாருக்கும் பண்ணக்கூடாது. துன்மார்க்கனுக்கு துணை போகக்கூடாது. 50ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்லுவாரு, நீ துன்மார்க்கனை பார்க்கும்போது அவனோட ஒருமித்து போறியே, அவன் செய்யற துன்மார்க்கத்துக்கு நீ பங்கா இருக்கிறியே, நான் உன்னை விசாரிக்கும் போது நீ மாட்டி உன்னை வெட்டி விடுவான்றார் ஆண்டவர். அன்னைக்கு சபையில் இருக்கிறவங்க துன்மார்க்கனுக்காக அழுது ஜெபிக்கணும். இவன் மனம் திரும்பட்டு ஆண்டவரே, ஆண்டவர் தன்னை பெற்ற கர்த்தர். எல்லாம் இன்னைக்கு ஒரே ஒரு கான்செப்ட். நான் இன்னைக்கு ஏன் சீக்கிரம் முடிக்கிறது தெரியுமா? எல்லாம் கவனி. அன்பு எங்க ஆரம்பிக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. எல்லாரும் சொல்லு, எல்லாரும் சொல்லு. அன்பு எங்க இருந்து ஆரம்பிக்குது? அம்மா கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. இதனுடைய மூலம் எங்கே என்றால் என் தாய், என் தேவன், என்னை பெற்றவர் அவரே. என்னை அவர் சிந்தனையில வைத்து அவர் ஜீவனில என்னை உருவாக்கினார். அவர் சாயலும் அவர் ரூபத்தை எனக்கு கொடுத்தார். அதான் தேவன் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன். என்னை நினைக்காம போயிட்டியே. அப்ப கிறிஸ்தவர்கள் என்றால் யார் என்றால், கிறிஸ்துவை தங்கள் சிந்தனையில வைத்துக் கொண்ட மாம்ச சிந்தை மரணம். சொல்லுங்க, சிந்தை மரணம். கவனிங்க, மாம்ச சிந்தை தங்கள் நெற்றிகளில் தங்கள் பிதாவின் பெயரை எழுதினவர்கள். அவள்தான், இவங்க தான் பிதாவை தரிசிக்கிறாங்க. தங்கள் நெற்றிகளில் இந்த சிந்தனையில மைண்ட் இல்லையா? கவனிங்க, இந்த சிசராவை ஆணி எடுத்து யாகேல் கூடாரத்திலே குடியிருக்கிறவளிலே இந்த யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள் கூடாரத்திலே குடியிருக்க வேண்டும். கூடாரம் என்பது கிறிஸ்துவின் சிலுவை மரணம். கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்த எண்ணம் இருந்தால் மாத்திரமே உன்னுடைய எதிரியாகிய சிசராவை கூடார ஆணி அடித்து நீ சாகடிக்க முடியும். கூடார ஆணியில மட்டும்தான் சாகடிக்க முடியும். ஆக இந்த அன்பு உனக்குள்ளே பரிபூர்ணப்படுகிற இடம்தான் சபை. சபையில நீ சரி கவனிங்க, எத்தனை பேர் வேதத்தை தியானிக்கிறீங்க, பைபிளை தியானிக்கிறீங்க? வாசிக்கத்தை கேட்கல, தியானம். தியானம் இரவும் பகலும் இந்த வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுக்குள்ள கிறிஸ்து வந்துடும். அப்படியே சிந்தனையில சிந்திச்சு அப்படியே கிறிஸ்து உள்ள அப்படியே உருவாயிடுவார். அந்த ஜீவன் உள்ள வந்துடும். பைபிள் வாசிக்காம உன்னால அன்புல பூர்ணப்பட முடியாது. பைபிளுடைய ரகசியங்கள் தெரியாம உன்னால கிறிஸ்துவின் அன்புல பரிபூர்ணப்பட முடியாது. ஆக அன்புனா என்னன்னா, என்னை படைத்தவரை என் இருதயத்திலே தரித்துக் கொள்வதே அன்பு. என்னை பெற்ற என் கண்மலை, என்னை ஜெனிப்பித்த என் கண்மலை அவரே. இப்ப உதாரணத்துக்கு அன்பா இருக்கிறோம் சொல்றோம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க செத்து போயிடுறாங்க. செத்து போன அவர்களோட நாமளும் செத்து போயிட்டோம். அப்படியா? அது அன்பு. அப்படியா? செத்தா போயிட்டோம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எங்க அம்மாவோ அப்பாவோ பாட்டியோ தாத்தாவோ செத்து போயிடுறாங்க. அன்புனா என்ன பண்ணணும்? அன்புனா என்னது? அன்புக்கு டெஃபினிஷன் என்ன? தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிதான அன்பு வேறு ஒன்றும் இல்லை. அன்பு என்பது உன் உயிரை கொடுப்பது. உன் உயிரை கொடுப்பது. என் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள்ள என்னை வணைந்தாரே. என் கிறிஸ்து என்னை உருவாக்குவதற்காக தம்மை தாமே அடிக்க ஒப்பு கொடுத்தாரே. என்னை மீட்கிறதுக்காக சிலுவைக்கு இறங்கி வந்தாரே. அவர் மகிமையெல்லாம் திறந்து விட்டு இறங்கி வந்தாரே. அவரே என்னுடைய மூலம், அவரே என்னுடைய ஆதி. அவருடைய உயிர்ல நான் கலந்திருக்கிறேன். அவருக்குள் வந்த நினைவு இருக்கும். இந்த நினைவு வந்துருச்சுன்னா எல்லாமே அவருது. எவ்வளவு அன்பா இருப்ப, எவ்வளவு அன்பா இருப்ப. உன் குடும்பமே எப்படி இருக்கும்? நந்தவனமா இருக்கும், பூத்து குலுங்கும். அங்க ஏதியா சண்டை? இந்த அன்பு இருந்தால் என்ன நடக்கும்? இதான் சபை, இதான் காயு, இதான் தபித்தால், இதான் புதிய ஏற்பாட்டு சபை. புதிய ஏற்பாட்டு சபை ஒருமைப்பாடு, எல்லாம் ஒண்ணு. பிளீஸ் எல்லாம் எடுத்து கொடுங்க. உங்க வயிறை காலி போட்டு உங்க சகோதர வயிறை நிரப்புங்க.
உங்களால் எப்படியெல்லாம் அன்பை வெளிப்படுத்த முடியும்? கொடுங்க. கொடுத்தல் என்பது சாவு, அது மரணம். உன் நினைவில் இருந்து ஒன்றை கொடுக்க முடியாது. ஆனால் கிறிஸ்து உனக்குள்ள இருப்பாரே ஆனால் அன்பு இருக்கும். ஏன் இன்னைக்கு பிள்ளைங்க அப்பா அம்மாக்கு ஏன் கீழ்ப்படிய மாட்டுறாங்க? அன்பு கிடையாது. இன்னைக்கு பிள்ளை இப்போ ஒரு ஆமென் சொல்லு. இப்போ ஒரு பெண் பிள்ளை என்ன பண்ணுதுன்னா தப்பு பண்ணுது. ஒரு ஆம்பளை பையனை கூட நின்று நடு ரோட்டில் நின்று பேசுது. அந்த எல்லாரும் ஊரில் இருக்கிறே யார் பொண்ணியா இது, எவன் பொண்ணியா இது, அந்த அப்பன் பேர் தான் அங்கே வரும். ஏன்னா அந்த அப்பா தான் ஆனா பெண்ணான்னு தீர்மானிக்கிறது இல்லையா? வித்து எங்க? ஆண் தான் வித்து. வித்து ஜீவன். அந்த ஜீவனுக்கு தான் கிரீடம். ஆண்களுக்குள் தான் வித்து இருக்கு. ஆனா பெண்ணா, ஒரு குழந்தை ஆனா பெண்ணா என்று தீர்மானிப்பது ஆண்கள் தான். அந்த 23வது அந்த குரோமோசோம் தான் நிர்ணயிக்கிறது. பெண் என்பது நிலம். ஒரு வித்தை எடுத்து நிலத்துல போட்டா தான் அது ஒரு புது மரமா வரும். வித்து தனியாகவும் நிலம் தனியாகவும் இருந்தா ஒன்றுத்துக்கு பயன்படாது. அப்ப தேவன் என்ன செய்யறாருன்னா இது ரெண்டுத்தையும் இணைக்கிறார். அத கணவன் மனைவி உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருந்த பிள்ளைகள் எல்லாம் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள். எல்லாம் கரண்ட் ஆமென் சொல்லாமா? அந்த பிள்ளைகளுக்கு தேவ அன்பை ஊட்டணும். இன்னைக்கு பிள்ளைங்க மதிக்க மாட்டேங்குது. என் பிள்ளை நல்லா படிச்சு பெரியாள் ஆகி நல்லா என்னை காப்பாற்றுவான்னு நினைச்சு உன் பணத்தெல்லாம் உன் பிள்ளை மேல கொட்டி வைப்ப. அவன் நல்லா படிப்பான், சூப்பரா படிப்பான், நல்லா எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வருவான். ஆனா பொண்டாட்டி காட்டுறது ஒரு டாடா காட்டி எஸ்கேப் ஆயிடுவான். ஏன்னா அவனுக்கு அன்பு கிடையாது. ஆமேனா? அன்பு இருந்தா இந்த வம்பியா நடக்க போகுது இன்னைக்கு. ஏன் இன்னைக்கு பிள்ளைங்க இவன் பயங்கர சுயநலவாதி, கல்யாணம் பண்ற வரைக்கும் அம்மா 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 அம்மாவே சுத்தி சுத்தி இருப்பான். கல்யாணம் பண்ணதும் முடிஞ்சது வேலை. நீ உடம்பு இப்ப சோறு போடுறியோ இல்லைங்க, ப்ளீஸ் நீ சோறு போடுற ரெண்டாவதுங்க. அவங்களுக்கு பாவம் உடம்புக்கு முடியாம இருப்பாங்க. அது பாவம் 2-3 பெத்து போட்டிருக்கோம். அவன் கூட்டி போக சொல்லு, அவரு இவனை கூட்டி போக சொல்லு, இவரு அப்படியே கூட்டி சாவடிப்பானுங்க. எப்பா உங்களுக்கு அன்பாய் சொல்ற, உங்களை பெத்த புண்ணியத்துக்காவது அந்த நேரத்தில் அவங்க காசு பணத்தெல்லாம் பார்க்காதீங்க. உடம்பு சரியில்லைன்னா முதல்ல அவங்களுக்கு மருத்துவத்தை பார்த்து, முதல்ல ஜபம் பண்ணி அவங்களுக்கு மருத்துவத்தை பார்த்து தாய் தகப்பனை வாழ வைங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த வயசுல யாரெல்லாம் துன்பப்பட்டு நிற்கிறாங்களோ அவங்க மேலாம் உனக்கு இறக்க வரணும். உனக்குள்ள அன்பு இருக்கணும். அன்புனா உன்னை படைத்த சர்வ வல்லவரை நீ அறிந்திருக்கணும். நீ நினைக்கலையா அவரை? அவர் நினைக்கலையே? உன்னை ஜெனிப்பித்த, உன்னை பெற்றெடுத்த, உன்னை வரைந்த, உனக்கு ஸ்கெட்ச் போட்ட, உன் உருவத்தை முதல் அறிந்த, உன் உருவத்தை அறிந்த, உன் வாழ்க்கையை தீர்மானித்த உன் கர்த்தரை அறியலையே? அந்த கருவறை என்பது அவரிடத்திலிருந்து வாங்கின ஒரு மாபெரும் பொக்கிஷம். இந்த கருவறைக்காக என் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பெற்றெடுத்த தாய் தகப்பனர்களுக்காக என் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென் சொல்லாமா? அப்ப எவ்வளவு அன்பு கூற வேண்டும் நான் என் நினைக்கலையே. இதான் மரணம். இதான் இந்த மரணம் தான் அன்பு இல்லாது இருப்பது. அன்பிலே பூர்ணப்பட்டவன் தேவனை முகமுகமாய் தரிசிப்பான். ஆக பிள்ளைங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை ஊட்டுங்க. உங்கள் அன்பாய் சொல்லுகிறேன், அந்த பிள்ளைய பக்தி மார்க்கத்துல கிறிஸ்துவின் அன்புல, கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நமக்காக செய்து முடித்த அன்புல அந்த பிள்ளைங்களை நல்லா ஊட்டுங்க. இன்னைக்கு இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம சபையில 5 மணிக்கு பிள்ளைங்களை எழுப்பி அவங்கள போயிட்டு ஆண்டவரை போய் துதிங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. பிள்ளைங்கள்லாம் இங்க 5 மணிக்கு ஆண்டவர் ஆராதனை பண்ணி இங்க நல்ல தேவனை மகிமைப்படுத்துறாங்க. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த உற்சாகத்திற்காக பெற்றோர்களுக்காக நான் கனப்படுத்துகிறேன். அது நல்ல ஒரு மகிமையான காரியம். அந்த பிள்ளைங்களுக்குள்ள அன்பை விதைக்க வேண்டிய ஒரு மாபெரும் பொறுப்புல நீங்க இருக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த அன்பை பெற்றிருக்க வேண்டும். ஆக கர்த்தர் இன்னைக்கு நம்ம கிட்ட கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, நீ என்ன நினைக்காம போயிட்டியே, உன்னை ஜெனிப்பித்த உன் கண்மலையை மறந்துட்டியே. இன்னொரு வசந்த வாசிங்க, ஏசாயா புத்தகத்துல இதை தான் கேட்கிறார். 57வது அதிகாரத்துல, 57ஆம் சங்கீதம் 57வது அதிகாரம் ஏசாயா, 57வது அதிகாரம் ஏசாயா 11வது வசனத்தை வாசிக்கலாம். நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்லுகிறாயே. நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். அப்பா, கர்த்தர் கேட்கிற ஒரு கேள்வி, எது ஜீவன்? அன்பே ஜீவன். அன்புனா என்ன? உன் மனதுல, உன் நினைவுல உன் கர்த்தரை அறிவது. எப்பா தான தர்மம் பண்ணுங்கப்பா, இதை செய்யுங்கப்பா, அதை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்றதுலாம் நியாயப்பிரமாணம். இன்னைக்கு நிறைய சபைகளில் என்ன நடக்கு தெரியுமா?
எல்லாம் கவனிங்களே, இன்னைக்கு சபைகள், இன்னைக்கு சர்ச் அப்படின்னு போனாவே என்ன நடக்குதுன்னா மோட்டிவேஷனல் ஸ்பீச், நல்லா உற்சாகப்படுத்தி நீ இதை செய்ய அதை செய்ய, இப்படி பண்ணு நியாயப்பிரமன் தான் போதிக்கிறது, அன்பை போதிக்கவில்லை. அன்பு உனக்குள்ள வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீயே செய்வ. அன்பு உனக்குள்ள இருக்குமே ஆனால், அந்த ஜீவன் வந்துருச்சுன்னா உனக்குள்ள எல்லாமே செய்வ. நீ என்ன நினைக்கலையே, கர்த்தர் கேட்கிற கேள்வி நீ நினைக்கலையே, அதுவே அன்பு. அவர் நினைப்பதே அன்பு. இந்த அன்பு தான் கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறார். இது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது மட்டும்தான் இந்த அன்பு நமக்குள்ளே உண்டாகிறது. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. சரி, இப்போ மறுபடியும் இங்க வாங்க, கர்த்தர் இங்க என்ன சொல்றாரு பார்க்கலாம். யோவான் சுவிசேஷ புத்தகத்தை ஒரு சில இந்த அன்பை குறித்த தேவன் சொன்ன இந்த காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம், 5வது அதிகாரத்தில் 42வது வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க பார்க்கலாம், வேகமா வாசிங்க. 42, 5:42. உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். எல்லாம் கவனிங்க, என்ன இல்லை? உங்களில் என்ன இல்லை? தேவ அன்பு. தேவன் தான் உன்னை சிருஷ்டித்தவர், தேவன் தான் உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர், உன் உருவம் இன்னது என்பதை அறிந்தவர். அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, எல்லாம் கவனிங்க, தேவனுடைய அந்த அன்புல பரிபூர்ணப்பட்டு தேவ சித்தத்தை நீ செய்யணும் அப்படின்னா கிறிஸ்து இயேசுவை நீ உன் இருதயத்தில் தரிக்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம், உனக்கும் தேவனுக்கு ஒரு சம்பந்தத்தை காண்பிக்கிறேன். எரேமியா 1:5 வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். எல்லாருக்கும் நல்ல சுயநினைவு இருக்கா? எல்லாருக்கும் சுயநினைவு இருக்கா? எல்லாருக்கும் சுயநினைவு இருக்கா? அன்புனா என்னங்க? இன்னமும் நான் சும்மா ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். உங்கள் சிந்தனையில், உங்கள் மைண்டில் தான் பிரியாணி இருந்துச்சு. அந்த பிரியாணியை சாப்பிட்டுட்டு, கவனிங்க, அந்த பிரியாணியை சாப்பிட்டுட்டு இந்த பிரியாணி சரியில்லை, இது நல்லாவே இல்லை அப்படின்னு அந்த பிரியாணியை தூக்கி போடுறேன்னா நீ யாரை தூக்கி போடுற? ஏன் இன்னைக்கு நிறைய வீட்டில் சண்டை? இன்னைக்கு நான் செஞ்சால் மட்டும் நல்லாவே இருக்காத, நீ போ ஹோட்டலுக்கே போ, இப்படி இல்லை, ஏன் சண்டை வருது? சின்ன சின்ன உதாரணம் சொல்கிறேன். தாயின் வயிற்றில் உருவாக்குறதுக்கு முன்னே நான் உன்னை அறிந்து விட்டேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி கட்டளையிட்டேன்னு சொன்னான். எப்ப பரிசுத்தமான சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்களே, தேவ அன்புக்காக. ஆமெனா? அன்பானவர்களே, தேவன் நம்மை தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுறதுக்கு முன்னாடியே பரிசுத்தம் பண்ணி விட்டார். அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாக நம்முடைய மீட்பை அவர் பரிபூர்ணப்படுத்தி விட்டார். ஆமென் சொல்லுங்களேன். நீ இப்ப பரிசுத்தம் ஆகல. அவருடைய பார்வையில் நீ செஞ்ச பாவம் எல்லாம் அவர் நீ நினைக்காம உன் மாம்சத்தை நீ நினைச்சபடினால் தான் நீ பாவம் செய்தாய். ஆனால் கர்த்தர் நீ தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுறதுக்கு முன்னாடியே உன்னை பரிசுத்தப்படுத்தி விட்டார். கையை தட்டியவருக்கு மகிமை செலுத்துவோமே. அவருடைய பேரன்பு காய் ஸ்தோத்திரம். அப்படின்னா நீ எவ்வளவு இந்த வேதத்தை நீ வாசிக்கணும்? நீ எவ்வளவு பெரிய விலையேற பெற்றவர். அன்பானவர்களே, நீங்க எவ்வளவு பெரிய விலையேற பெற்றவங்க. மற்றவர்களுடைய பார்வைக்கு நீ ஆகாதவர்களாக அல்லது உங்களை பிடிக்காதவர்களாக நீ தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் உன் கர்த்தருக்கு நீ தேவை. உன் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். உன் கர்த்தர் உன்னை விரும்புகிறார். உன்னை மீட்கிறதுக்காக அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்த மகிமையின் கர்த்தர் அவர். உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்க முன்னே உன்னை அறிந்தேன். அப்ப அன்பு எங்க உண்டாயிருக்குது? தாய்கிட்ட உருவாக்குறாரு. நல்லா கவனிங்க. அதுக்கு முன்பதாக உன்னை சிருஷ்டித்து விட்டார். அதனால நீ படுகிற எல்லா வேதனையிலையும் அவர் வேதனைப்படுகிறார். உன் இருதயம் இளைப்பாறுதல் அடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். நீ இளைப்பாறுதலோட, நீ சமாதானத்தோட, நீ அன்போடு கூட உன் இருதயத்துக்குள்ள ஒரு பரிபூர்ண சமாதானம் இருக்க வேண்டும் என்றே தேவன் உன்னை சிருஷ்டித்தார். ஆக தேவ அன்பில் பூர்ணப்பட்டவன். என் தேவன் நல்லவர் அல்லவா?
அவர் அன்புள்ளவர் அல்லவா? என் சகோதரன் இப்படி வேதனைப்படுறானே அப்படின்னு சொல்லி சகோதரனுடைய இருதயத்தை இளைப்பார பண்ணுவதே தேவனுடைய அன்பு. அந்த அன்பிலே பரிபூர்ணம், அந்த அன்பிலே உத்தமம். நீ கொடுப்ப பாரு, அதான் உத்தமம். அந்த அந்த அன்புல நீ உண்மையா இருக்கிறது அப்படின்னு என்னன்னா, நீ கொடுப்ப பாரு, நீ கொடுப்ப பாரு. கொடுப்பது, கொடுக்கிற அந்த இருதயம் என்பது அன்பு, கொடுத்து நிறைவேற்றுவது என்பது உத்தமம். அதான் உத்தமி, அதான் உத்தமி, அதான் நீதி, அதான் நீதி, அதான் தாமார், அதான் நீதி. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். ஆக அவருடைய அன்பை எல்லாம் தாயிலும் தகப்பனையும் எடுத்து காட்டுறார். ஒரு தாயை போல நம்மை தேற்றி, ஒரு தகப்பனை போல நம்மை சுமந்து எல்லாம் அவர் தான் பண்றார். அவருடைய கண்கள் இன்னை வரைக்கும் அவர் இமை மூடாமல் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இமை மூடாமல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேனா? அவருடைய அன்பு. இதுதான் 139ஆம் சங்கீதத்தில் எடுத்து வாசிங்க. 139ஆம் சங்கீதம். இந்த பேசிக் நமக்கு புரிஞ்சாதான் கிறிஸ்துவ சபைனா என்ன நமக்கு தெரியும். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 15 வாசிங்க. 135. நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு, எங்க உண்டாக்கப்பட்டு? ஒளிப்பிடத்தில். எல்லாரும் சொல்லுங்க. இது எங்க சொல்றாருன்னா, கிறிஸ்துவின் தேவ சிந்தையை சொல்றார். தேவனை ஒருவர் ஒரு காலம் கண்டதில்லை. நான் அங்கிருந்து உண்டாக்கப்பட்டவன், நான் ஒளிப்பிடத்துல உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவா இருக்கவில்லை. இந்த எலும்புல தான், எலும்பு மஜ்ஜை, இதெல்லாம் பயங்கர சயின்ஸ் இருக்கு, நிறைய அனாட்டமி இருக்கு, மைக்ரோ பயாலஜி எல்லாம் உள்ள இருக்கு. எல்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் பயங்கர ஆச்சரியமா இருக்கும். தேவன் நம்ம வைத்திருக்கிற அன்பு. அப்ப என் எலும்புகள் உமக்கு மறைவா இருக்கவில்லை என்பது ஆத்துமா, அந்த ரத்தத்தில் இருக்கிறது, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. இந்த ரத்தம் எங்க உருவாக்குனா? எலும்பு மஜ்ஜையில். அப்ப அந்த உயிர் உருவாவதை குறித்து பேசுறாருங்க, சயின்ஸ் பேசுறாருங்க, மெடிக்கல் பேசுறாருங்க தாவீது. தொடர்ந்து வாசிக்கும் போது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ப்ளீஸ், உங்களுக்கு அன்பாய் சொல்றேன், எப்பா கவனிங்க. யாரையும் போயிட்டு அங்க வீணங்களை, அங்க குறைபாடுகள் உள்ளவர்களை வச்சு கேலி பண்ணாதீங்க. அதெல்லாம் தேவனுடைய படைப்பு. கர்த்தர் அவருடைய புத்தகத்தில் எழுதினார். இந்த அன்புதான், இந்த அன்புல நீ பூர்ணப்படணும். அப்பா, நான் உங்களுடைய சிந்தையிலிருந்து, உங்களுடைய உயிரிலிருந்து வந்தவன் நான். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் போதாத, இதெல்லாம் குறையா இருக்குது, நான் குறையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்முடைய உடம்பு அலங்காரம் பண்றாங்க இல்லையா? ஆண்டவருக்கு கொஞ்சம் நாலேஜ் கம்மியா இருக்கு, நான் கொஞ்சம் இங்க ஒரு ஓட்டையை போட்டிருந்தாருன்னா, பிறக்கும் போதே ஒரு ஓட்டையை போட்டு அனுப்பிச்சிருந்தாருன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காதில் ஒரு ஓட்டையை போட்டு, இது பொம்பளைங்க ஓட்டையை போகிறத விட்டுட்டு இன்னைக்கு ஆம்பளைங்கள்லாம் இங்கெல்லாம் ஓட்டையை போட்டு எங்கெங்கேயோ குத்திக்கின்னு, இதெல்லாம் விழுந்து போன ஆவிகள். இங்கே ஒரு ஓட்டையை போட்டு அங்கே ஒரு பொன்னினால் அலங்கரிச்சுக்கிறது. வானம் பூமி என்னுடையது, பொன்னை உண்டாக்கினவர். நீ பிறக்கும் போதே உனக்கு நல்லா என்ன மாலை? காசு மாலையா? காசு மாலைலாம் கழுத்தில் போட்டு இங்கே ஒரு கம்பளி, இங்கே ஒரு கம்பளி, இங்கே ஒரு கம்பளி, இதெல்லாம் போட்டு அனுபவத்துக்கு அவருக்கு தெரியாதா? அவர்கிட்ட போய் சொல்லுங்க, கண்ணாடியை நின்று பார்த்து சொல்லுங்க, எசப்பா நீ எவ்வளவு நல்லவர். ஆமேனா? என்ன நீங்கள் படைச்சிங்களே, ஒவ்வொருத்தரும் அழகாக தான் இருக்கிறோம், அவர் நல்லவர். ஆமேனா? புறம்பா, அதுதான் வேதம் சொல்லுது, புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல். நான் என்ன சொல்கிறேன்னா, சபையில் ஒரு உபதேசம் வருது அப்படின்னா ஏதோ கண்டிஷன் பண்ணி நீங்கள் நகையெல்லாம் போடக்கூடாது, நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலை. உபதேசத்தை பேசுகிறோம். கர்த்தருடைய அன்பு உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்துச்சுன்னா அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. அது வரைக்கும் நீங்களாவே இருங்க. இவங்களாம் சொல்கிறாங்க, மற்றவங்களாம் என்னை பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீ நகையெல்லாம் கழட்டி அப்புறமா நீங்கள் மற்ற காரியங்கள்லாம் பண்ணி வச்சிங்களேன், உங்கள் மனசு அப்படியே அச்சு கிடக்கும், நகை மேலேயே இருக்கும். பொல்லாத விக்கிரகாரன் அது. கர்த்தரை உங்கள் இருதயத்தை தரித்து கொள்ளுங்கன்னு தான் நான் பேசுகிறேன். நீங்கள் கர்த்தருடைய அன்பு என்னன்றது நீங்கள் புரிஞ்சிச்சுன்னா, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்துருச்சுன்னா, இப்போ சகோதரிகள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு நான் எப்பவுமே பிரசங்கம் பண்ணினே இருப்பேன். இது உபதேசம். கிறிஸ்து சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொரு புருஷனும் தன் மனைவியை போஷித்து காப்பாற்றுகிறான். உபதேசம் மாறாது.
இவர் பிரதர் வந்து சகோதரிகள்லாம் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு, அதனால பிரசங்கம் பண்ணிட்டாரு. அப்போனா நான் இப்போ சர்ச்சுக்கு வந்தாக்கா நான் வேலைக்கு போனால் என்ன சொல்லுவாரா அப்படின்லாம் குற்ற மனசு வச்சு தயவுசெய்து இருக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உபதேசம் இருக்குது. இந்த உபதேசத்துக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்குற வரைக்கும், இந்த கிறிஸ்துவின் அன்பு உங்களில் பூர்ணப்படுற வரைக்கும் நீங்கள் சபைக்கு வாங்க, வேலைக்கும் போவாங்க. நான் உங்களை வேணாம்லாம் சொல்லவே இல்லை. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வேலைக்கு போகிற சகோதரர்களுக்காகவும் சகோதரிக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு புருஷனும் தன் மனைவியை என்ன பண்ணணும்? போஷித்து காப்பாற்ற வேண்டும் என்பது கிறிஸ்துவனுடைய உபதேசம். ஆனால் இன்னைக்கு குடும்ப சூழ்நிலை கஷ்டம், நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு போகிறீங்களா? கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ள பூர்ணப்பட்டுச்சுன்னா எல்லாத்தையும் ஜெயங்கொள்ள தேவன் நமக்கு பலன் கொடுப்பார். கரல் தாமே சொல்லாமா? நீங்கள் வந்து உபதேசத்தை கேட்டு பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அன்பில் பலனடைஞ்சு அந்த அன்பில் பூர்ணப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொடுங்க. நீங்கள் அவசரப்பட்டு நகையெல்லாம் கட்டிட்டு மற்ற நகை போட்டுங்கிறத பார்த்து ஊற்று ஊற்று பார்க்குறது, ஐயோ இவங்களாம் ரொம்ப நகை நல்லா இருக்குது, நம்ம அவசரப்பட்டு கைட்டோமோ, அதெல்லாம் வேணாம். நகையாக போட்டுன்னு வாங்க, திருவிருந்தெல்லாம் கொடுப்பேன், வேலைக்கும் போங்க, நான் உனக்கு எதுவும் சொல்லலை. ஆனால் கிறிஸ்துவின் அன்பிலே பூர்ணப்படுங்கள். வேதத்தை வாசியுங்கள். முதல்ல பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்காகத்தான் கிறிஸ்து ஜெபித்தார், பிதாவை நோக்கி மன்றாடினார். அவர் பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். கிறிஸ்துவின் செட்டையில மறைந்திருக்கிறோம். இதுவே நம்முடைய பொருத்தனை. ஆக கர்த்தருடைய அன்பே அன்பு. இந்த அன்பை என்னை படைத்தவர், நான் அவரிலிருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய கேரக்டர் எல்லாம் அவருக்குள்ளே இருக்கிறது. எனக்கு மனசாட்சி இருக்கிறது. இந்த மனசாட்சி அவருடையது. இந்த நீதி என் தேவனுடையது. நான் அவருடைய பிள்ளை என்கின்ற அந்த அன்பு பூர்ணப்பட்டுச்சுன்னா இந்த அன்புல நீ உத்தமமாயிருப்பாய். இந்த அன்புல என்ன இருப்ப? உத்தமம். உத்தமி என்பது அன்பில் உண்டான பரீட்சையில் ஜெயங்கொண்டவளே உத்தமி. அப்ப அன்பே எது என்றால் கிறிஸ்து இயேசுவை உன் இருதயத்தில் தரித்துக் கொள்வதே அன்பு. இந்த அன்பு வந்துருச்சுன்னா உன் வீட்டுக்குள்ள நீ எப்படி இருப்பன்னா, நீ உத்தமமாய் இருப்பாய். நீ வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறாய். நீ பிரியமானவர்கள், நீங்கள் பரிபூர்ணமானவர்கள். ஆக கிறிஸ்தவ மார்க்கம் என்பது அன்பின் மார்க்கம், இரக்கத்தின் மார்க்கம். அன்பு 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 மட்டுமே கிறிஸ்தவம். இந்த அன்பு இருந்தால்தான் உறவுகள்ல உத்தமம். சொல்லுங்க, உறவுகள்ல உத்தமம். சொல்லுங்க, உறவுகளில் அன்புனா என்ன? உறவில் இசைந்திருப்பதே அன்பு. ஆமேனா? அன்புனா என்னங்க? சரியான உறவை, அந்த உறவில் இசைந்திருக்கணும், அதுவே அன்பு. அப்போ முதலாவது உன்னை படைத்தவரிடத்திலே அன்பு கூறுவதே அன்பு. அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 யோவான் நிருபம். அன்புனா என்ன? இது இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள என்ன நடக்கும்? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 1 யோவான் நிருபம் 5வது அதிகாரம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசுவானவரே, இயேசுவானவரே, கிறிஸ்து என்னும் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். இவன் தாங்க உயிர் உள்ளவன். இயேசு கிறிஸ்து யாருங்க? இயேசு யாருங்க? கிறிஸ்து. எல்லாம் சொல்லுங்க, இயேசு யாரு? கிறிஸ்து. இயேசு யாரு? கிறிஸ்துனா யாரு? தேவனால் தேவனால் அனுப்பப்பட்டவர். எல்லாம் கவனிங்க, இந்த உலகமே யார் படைச்சது? தேவன் படைச்சது. அப்போ கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து அப்படின்னா, இயேசுவே கிறிஸ்து என்று ஒருத்தன் விசுவாசிக்கிறான் அப்படின்னா, இயேசப்பா சிலுவையில் செத்தாரா? ஆமென். அவரோடு செத்து போயிட்டான் இந்த மாம்சத்துக்கு. இவன் தான் விசுவாசி. இதுதான் அன்பு. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்த இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. விசுவாசம் தான் அன்பு. அன்பு. இந்த அன்பு என்ன பண்ணும் அப்படின்னா, பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும். அன்புனா என்ன தெரிஞ்சு போச்சா? உன்னை யார் பெத்தது? அன்புனா என்னங்க? சத்தியமா அம்மா அப்பா மாம்சத்தின்படி பெத்தெடுத்தாங்கப்பா, சத்தியத்தின்படி. உங்களுக்கு இன்னைக்கு இந்த சத்தியத்தில் கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பேசுந்த உண்மைன்னா, அப்பா எனக்கு உங்கள் அன்பை எனக்கு விளங்க பண்ணுங்கப்பான்னு போய் ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க. உங்கள் வாழ்க்கையே மாறிடும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நோக்கம் இல்லாமல்
தாறுமாற சுத்துறீங்க இல்லையா? உன்னை படைத்தவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஒரு நோக்கத்தோடு பிறக்கிறது. நீ சும்மா வேஸ்டான ஆள் அல்ல. நீங்க வீணா போனவங்களை பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுவதே அன்பு. நீ பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுவாயானால் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்தில் அன்பு கூறுவாய். அவ்வளவுதான். யாரு மேலே சண்டைக்கு போக மாட்டேன், உனக்கு கோபமே வராது. பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்தில் அன்பு கூறுகிறான். கவனி கவனி, இயேசுவானவரே கிறிஸ்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் மூஞ்ச நீ மறந்துட்டு இருக்கணும். அப்ப அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை நாம் பார்க்கும்போது அவரை விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அந்த அன்பை நீ உனக்கு புரியணும்னா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உனக்கு வேணும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உனக்கு வேணும்னா இயேசுவானவர் தேவகுமாரன். தேவன் யார்? அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், என்னையும் சிருஷ்டித்தவர். என்னை மீட்கிறதுக்காக என் கர்த்தரை அவர் சிலுவையில் அனுப்பினார். என் தகப்பன், என் பிதாவாகிய தேவன் என்னை சித்தம் கொண்டார். கிறிஸ்துவுக்குள்ள என்னை சித்தம் கொண்டார் என்கின்ற அந்த அப்பாவின் அன்பு, அந்த அப்பாவின் அன்பு, பிதாவாகிய தேவனை அப்பா என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் அன்பு நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்குமே ஆனால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் உத்தமமாயிருக்கும். எத்தனை புரிஞ்சு போச்சு? தேவன் கொடுத்த உறவு, அப்பா அம்மா உறவு, கணவன் மனைவி உறவு, சொந்த பந்த உறவு, இந்த உத்தமம் தான் பிரியமானவனே நீ அன்பா இருக்கிறாய் என்று உன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். நீ உத்தமன், நீ பிரியமானவன். கர்த்தர் மேல வைத்திருக்கிற இந்த நேசத்துல மட்டுமே இந்த அன்பை நாம் ஜெயங்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாசித்து முடிக்கலாம்னா மீதி நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். கர்த்தர் சித்தமானால். சங்கீதம் 101 எடுத்து வாசிப்ப. வருகைக்கு யார் போறாங்க? ஏசப்பா வருகைக்கு யார் போறாங்க? 101ஆம் சங்கீதத்தை வாசி. 101ஆம் சங்கீதம் 1 வாசி. இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுதும் என்னிடத்தில் வருவீர். என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். உத்தமி, இந்த உத்தமி அப்படின்னா யாருன்னா அன்புள்ளவங்க. அன்புனா என்ன? கிறிஸ்து இயேசுவை நம்ம இருதயத்தில் தரித்து கொண்டிருப்பது. கிறிஸ்து இயேசுவை இருதயத்தில் தரித்து கொண்டிருப்பது உண்மையானால் உன் மாம்சத்துக்கு நீ செத்திருப்ப. அப்போ எப்போது வருவீர்? வருகை குறித்து பேசுறாரு தாவீது. யார் யாரெல்லாம் உன் வீட்டில் நீ அன்பா உத்தமா உன் உறவுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அப்பாவுக்கு தெரியாமல் லவ் பண்றது, அம்மாவுக்கு தெரியாம திருடுறது, இந்த உறவுகள்லாம் இன்னைக்கு ஏன் இப்படி உத்தமம் இல்லாம சிதைந்து போயிருக்குன்னா அன்பு கிடையாது. அன்பு இருந்தா தானே அந்த உறவுல உத்தமம் இருக்கும். ஆக கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன அப்படின்னா மனுக்குலத்தில் அன்பை கொடுப்பதற்கு வந்தார். உன்னை படைச்சது நான் தான்பா, உன்னை ஒரு நோக்கத்தோடு படைச்சிருக்கிறேன். நீ என் கையில் வந்துட்டனா உன்னை குறித்த என் நோக்கத்தை நான் சரியாக நிறைவேற்றி கொள்ளுவேன். உன்னை எப்படி எனக்கு விட்டு கொடுக்க போற? உன்னை பெத்த தாய் நான் தான், உன் தகப்பன் நான் தான். என்னை நோக்கிப்பார் என்று கர்த்தர் இன்றைக்கு மன்றாடி கொண்டிருக்கிறார் நம்ம கிட்ட. ஆண்டவரே என் வீட்டில் உத்தமமாக இருப்பேன். உன் குடும்ப உறவுல நீ உத்தமமாக இருந்துட்டேன்னா நான் அன்பா சொல்கிறேன், ஒப்புரவாகுங்க, மன்னிப்பு கேளுங்க. முதல்ல மன்னிப்பு, என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன், உங்களுக்கு தெரியாமல் செஞ்சுட்டேன். நிறைய பிள்ளைங்கள்லாம் போய்ட்டு வீட்டில் அப்பா அம்மா கிட்டலாம் தெரியாமல் திருடி இருப்பாங்க, இல்லைனா வேறு ஏதாவது துரோகம் பண்ணியிருப்பாங்க. கிறிஸ்து உள்ளே வந்துட்டாருன்னா போய் உடனே ஒப்புரவாயிடுவாங்க. உள்ளே வரணும், அவர் உள்ளே வரணும். நீயே போய் கேட்காத, மறுபடியும் அந்த பாவத்தை செய்ய தூண்டும். கிறிஸ்துடைய அன்பு உள்ளே வந்துச்சுன்னா நீ நீதிமானாகத்தான் நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீ உத்தமி, நீ உத்தமன், நீ நீதிமான். உங்களை ஒவ்வொருவரையும் குறித்து எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு. உன் வீட்டில் நீ உத்தமமாக நடப்பதற்காகத்தான் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இந்த உத்தமத்தை கொடுக்கத்தான் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நீ கிறிஸ்துவின் அன்பை உணராமல் நீ சபையில் சும்மா தான் போற. நானும் ஏதோ போனேன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. இந்த சபை தேவனுடைய வீடு. இந்த சபை தேவனுடைய வீடு. இந்த சபையில் தேவன் இருக்கிறார், உன்னை படைத்தவர் இருக்கிறார், உன் இருதயத்துக்குள்ள அன்பை கொடுக்க விரும்புகிறார். அப்பா என்னை படைச்சது ஒரு நோக்கம் இருக்கு,
அப்படின்னு நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா உன் குடும்பத்தில் உத்தமம் வந்துடும். உன் குடும்பத்தில் உத்தமம் வந்துச்சுன்னா குடும்பமாக சேர்ந்து தேவனால் படைக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் இளைப்பாறுதலை கொடுப்பீர்கள். இந்த ஊரில் முதல்ல உன் சபையிலிருந்து தான் நிரம்பி வழியணும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். இந்த தேவனுடைய பிள்ளைகள் படுகிற இந்த உபத்திரவத்தில், இந்த உறவில் நீ உத்தமமாய் நீ என்ன பண்ணுவ? செலவு பண்ணுவ. உன் சகோதரனை அரவணைப்ப. இந்த அன்புக்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த அன்பு புரிஞ்சு போச்சு? ஆமேனா? எப்போது ஆண்டவரே நீர் வருவீர்? எப்போது ஆண்டவரே எக்கால சத்தம் தொனிக்கும்? அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்து கொண்டுகிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஏன் அங்கே அந்த உறவு குடும்பத்தை பார்த்து வருகிறார். அந்த குடும்பத்தில் உத்தமத்தை பார்க்கிறார். உன் மனைவிக்கு நீ உத்தமமாக இருக்கிறியா? உன் கணவனுக்கு நீ உத்தமமாக இருக்கிறியா? உன் அப்பாவுக்கு நீ உத்தமமாக இருக்கிறியா? உன் பிள்ளைங்களுக்கு நீ உத்தமமாக இருக்கிறியா? உன் அம்மாவை உத்தமமாக பார்க்குறியா? உறவுகள் சீர்படுவதற்காகவே கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவரே என் ஜீவன், அவரே என்னை பெற்றெடுத்தவர், என்னை சிந்தித்தவர். அந்த ஜீவனிலிருந்து வந்திருக்கிற ஒவ்வொரு விலையேற பெற்றவர்கள். ஆமேன் சொல்லாமா? எல்லாரும் ஆமேன் சொல்லாமா? உத்தமமான வழியில் நான் விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் ஜீவனாகி என் இயேசுவே, எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? எப்படி? என் வீட்டில் நான் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. என் வீட்டில் எப்படி இருக்கிறேன்? உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுகிறேன். இந்த உத்தமிகளை சந்திக்க வருகிறார். இந்த உத்தமம் என்பது அன்பிலே பரிபூர்ணப்பட்டிருப்பது. அன்பிலே பரிபூர்ணம் என்றால் அன்புக்கு ஒரு சோதனை வரும். நீ உத்தமமே, நீ அன்பா இருக்கிறியா இல்லையான்னு. அந்த சோதனையில் ஜெயம் கொண்டு உன் அன்பை நீ காண்பிப்ப. அந்த அன்பை நீ காண்பிக்கிறது, அதுதான் உத்தமம். அந்த உத்தமியை மீட்கிறதுக்கு தான் உத்தம மணவாளன் வருகிறார். உன் குடும்பத்தில் உன் உத்தமத்தை காண்பி. ஆமென் சொல்லாமா? அப்போ உன் குடும்பத்தில் உத்தமமாக இருக்கணும்னா உன் இருதயத்துக்குள்ள என்ன வேணும்? அன்பு வேணும். அந்த அன்பு தான் இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லாமா? எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய அன்புக்குள்ள ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, என்னை படைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு.